அனைவருக்கும் வணக்கம். இது தொழில் தொடங்குவோம் குழுவின் வாட்ஸ்அப் குழுவின் 17வது இணையவழி சந்திப்பு. வாரந்தோறும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறோம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரொஃபஷனல்ஸையும் தொழில் முனைவராக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரே அடிப்படை. அவங்க வார நாட்கள் 5 நாட்களும் வேலையில இருப்பாங்க. அவர்களுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும்னா, அவங்கள நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்தித்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம நடத்துறோம். ஏன் அவங்களுக்கு நம்ம குறிப்பிட்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா, அவர்களுக்கு இருக்கிற அனுபவத்தை நம்ம இந்த சமூகத்துக்காக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம். பொதுநலத்துல ஒரு சுயநலம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். அந்த வகையில இன்று பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சந்திப்பு. நம்ம நடத்துற ஒவ்வொரு சந்திப்புமே முக்கியமானது. இன்று மிக முக்கியமானது அப்படிங்கிறது 2 விஷயத்துல. ஒண்ணு நாம இந்திய அரசாங்கத்துடன் தொழில்கள் செய்ய வேண்டும், உடன்படிக்கைகள் செய்ய வேண்டும் அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய மிக எளிமையான வழி ஜெம் போர்ட்டல். அதுல நம்ம பதிவு பண்ணாலே போதும், பெரிய ஒரு வணிக வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இயங்க மாட்டோம். சிலர் மிக வேகமாக இயங்கக்கூடியவர்கள், சமூகம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள். அவங்கள நீங்க பிடிச்சி சும்மாவே வைக்க முடியாது. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த சமூகத்துக்கு பண்ணணும்னு நினைச்சிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியான ஒரு ஆளுமை தான் நமக்கு இன்னைக்கு பேசுறாங்க. இன்ஜினியர் இளங்கோவன் ரங்கசாமி அவர்களை நம்ம வரவேற்கலாம். அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்க சென்னலா இன்டர்நேஷனல் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிட்டோட ஃபவுண்டர் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து அவர் பல ஃபோரம்ஸ் அண்ட் சாம்பர்ஸ்ல அஹ், அஹ், இயங்கிட்டு இருக்காரு. நேஷனல் கவுன்சில் மெம்பரா இருக்காரு, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. அப்புறம் ஃபார்மர் பாண்டிச்சேரி ஸ்டேட் பிரசிடென்ட் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, ஃபவுண்டர் பிரசிடென்ட் டெல்டா ஆண்டர்பிரினர் ஃபெடரேஷன் ஃபாஸ்டரிங் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ட்ரேட் அலையன்ஸ். அதுக்கப்புறம் ரோட்டரியன் அவங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் ஜேசிஐலையும் ஆக்டிவ் மெம்பரா இருக்கிறாங்க. நேஷனல் இன்டர்நேஷனல் பிசினஸ் ஃபோரம்ஸ்ல அவங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக கிட்டத்தட்ட 5.5 வருடங்களாக தினம்தோறும் இணைய வழியில தஞ்சையை அடிப்படையாக கொண்ட அமைப்பு மூலமாக தொழில் பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. தொழில் முனைவர்களை ஊக்குவிப்பதற்காக உழைச்சிட்டு இருக்காங்க. தினமும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் சந்திப்பதே நமக்கு பெருமை பாடா இருக்கு அப்படின்னு சொல்லணும், உண்மையை ஒத்துக்கணும். பட் அவங்க தினமும் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 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 பெரிய விஷயம். ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட், இம்போர்ட், அதுக்கப்புறம் டொமஸ்டிக்ல பிசினஸ் எக்ஸ்பான்ஷன், இ காமர்ஸ், பாலிசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நெட்வொர்க்கிங், ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் நெட்வொர்க்கிங், பெரிய பெரிய பிசினஸ் பண்றதுக்கு, ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன், ட்ரைனிங் அண்ட் மென்டாரிங், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி பல டொமைன்ஸ்ல ஒரு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். எம்பிஏ படிச்சிருக்காரு, எம்எஸ்சி படிச்சிருக்காரு, பிடெக், பிஎஸ்சி, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஎம்பி, ஆர்எம்பி. இதெல்லாம் நீங்க கேட்கும் போதே தெரியும் நான் எதுக்கு அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சும்மாவே இருக்க முடியாது அவங்களால. அதுக்கான ரெகக்னேஷனும் கிடைச்சிருக்கு. இபிஎஸ்சி வேர்ல்டு அவார்டு வாங்கியிருக்காங்க, இந்தியன் அச்சீவர்ஸ் அவார்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிசைனுக்கு வாங்கியிருக்காங்க. பில்டிங் லீடர்ஷிப் அவார்டு கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. பிஸ்னஸ் மேக்னெட் அவார்டு லெவல் 1 சர்டிஃபைடு சோலார் பிளானட் இன்ஸ்டெல்லர் யூரோப்ல வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 56 நாடுகளுக்கு பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும். அப்போ எவ்வளோ அனுபவங்களை அவர் பெற்று இருப்பார் அப்படிங்கிறது உங்க கற்பனைக்கே நான் விட்டுறேன். அவங்களோட குறிக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லர், பையர், எக்ஸ்போர்ட்டர், இம்போர்ட்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாடிஸ்க்குள்ள ஒரு இணக்கமான ஒரு வர்த்தக சூழ்நிலையை உருவாக்கணும். டிஜிட்டல் காமர்ஸ், இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், குளோபல் காம்பிடன்சியோட உருவாக்கணும். அப்புறம் தொழில் முனைவர்களை அவங்க எம்பவர் பண்ணணும். எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு ட்ரைனிங் மூலமா இருக்கட்டும், மென்டார்ஷிப் மூலமா இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் ஆக்சஸ். நீங்க நம்மலாம் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா அவருடன் நம்ம ஒரு சந்திப்பு நடத்தி அது நமக்கு எப்படி பயன்படும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பேசணும். நானும் அவரை நேரடியாக சந்தித்து பேச மிக அவளுடன் இருக்கிறேன். ஸோ அவங்க சஸ்டைனபிள் க்ரோத்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க, போத் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் நீங்க எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பா அவங்க கிட்ட பேசுங்க. சென்னையில தான் இருக்காங்க, சென்னை போரூர்ல இருக்காங்க. ஐயா அவர்களை இந்த கூட்டத்துக்கு வரவேற்பதற்கு மகிழ்ச்சி. ஐயா, நீங்க பேச தொடங்கலாம். நன்றி. ஐயா, ஒரு நிமிஷம் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ஒரு பண்ணுங்க. பேசிட்டு இருங்க. நான் மொபைல்ல தான் இருக்கேன். லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா கனெக்ட் பண்ணிட்டு வாங்கய்யா. ஐயாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் மலைப்பாக இருக்கும். ஆனா நான் சொன்ன அந்த முதல்
இன்ட்ரடக்ஷன் அப்படியே பிடிச்சிக்கோங்க. நாம செயல்பட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே வந்து பெரிய விஷயமா தெரியாது. ஒரு அக்ரிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம சின்ன சின்ன செயல்பாடுகள் தான் பண்ணிட்டு இருப்போம். அந்த செயல்பாடுகள் வந்து அந்த நேரத்துல நமக்கு வந்து பெரிய அளவுல உதவி புரியாது. ஆனா ஒரு காலகட்டம் திரும்பி நீங்க வந்து பார்க்கும்போது உங்க செயல்பாடுகளே வந்து உங்களுக்கே மலைக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நான் இவ்வளோ சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் ஐயா அவர்களே வந்து என்ன நினைச்சிருப்பாரு, இதெல்லாம் நம்மளா பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு நினைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாம முதல் படி எடுத்து வைக்கும் போதே நம்ம இவ்வளோ வெற்றிகளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு படியை எடுத்து வைத்தாலும் நமக்கு வந்து சலிப்பு தான் வரும். ஏன்னா நம்ம கனவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அந்த முதல் படிங்கிறது ரொம்ப அடித்தளத்துல இருந்து தொடங்கும் போது நமக்கு விரக்தி, சலிப்பு எல்லாம் வரும். ஆனா அதை நீங்க புறம் தள்ளிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுங்க. ஆனா முன்னேறிக்கிட்டே இருங்க. அப்படி அப்படி இருந்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகும். அதை தான் இன்னைக்கு நம்ம அந்த ப்ரொஃபைலை பார்த்துருக்கோம். அருமையான ப்ரொஃபைல். வேற யாராவது ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? ஐயா வரும் வரைக்கும் வேற யாராவது ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. பிரகாஷ் அவர்கள் இருக்கீங்க, அதியமான் அவர்கள் இருக்கீங்க. நான் ஏதாவது தவற விட்டு இருந்தேன்னா நீங்க அதை நிரப்புறதுக்கான வேலைகளும் நீங்க செய்யலாம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜெம் போர்ட்டல் பத்தி பார்க்க போறோம். எனக்கு வந்து ஜெம் போர்ட்டல் பற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துக்கு முன்பு அறிமுகம் இருந்தது. அப்ப எனக்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, நீங்க உங்க வர்த்தகத்தை பெரிய அளவுல வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், முக்கியமாக அரசு நிறுவனங்களுடன் நீங்க தொழில் செய்யணும் அப்படின்னா கட்டாயம் நீங்க அதுல பதிவு செய்யணும். அதுல பதிவு செய்தாலே போதும் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு சர்டிபிகேஷன் மாதிரி நீங்க ஒரு கிரேடட் பிளேயரா ஆயிடுவீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து எளிமையாகிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து சொல்லப்பட்டது ஒரு 3 வருடத்துக்கு முன்பு. அப்ப நான் லைட்டா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். பட் நான் செய்யற தொழிலுக்கு வந்து அது வந்து பொருள் சார்ந்த தொழில் கிடையாது, சேவை சார்ந்தது அப்படிங்கிறதுனால என்னால ஜெம் போர்ட்டலை வந்து பெரிய அளவுல பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை. ஆனா இங்க வந்து ப்ராடக்ட் சார்ந்து நிறைய பேர் இருக்கிறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து ஒன் ஒன் இப்போ இப்போ வந்திருக்க ஐயா வந்து பாத்தீங்கன்னா இளங்கோவன் வந்து ஒரு ஒரு புத்தகமே வந்து உங்ககிட்ட பேசுற மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நீங்க கண்டிப்பா அவருடன் அவரை சந்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பா நம்மளை சந்திப்பதற்கும் ஆர்வமாக இருப்பாரு. ஜெம் போர்ட்டலும் நம்ம வந்து பயன்படுத்த தொடங்கணும். அதுல நம்ம எக்ஸ்பர்ட்டா ஆகணும். ப்ராடக்ட் வச்சிருக்கிறவங்க உடனடியாக இன்றே முடிந்தால் அதுல என்ரோல் பண்ணிக்கணும். இது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஐயா பிரகாஷ் ஐயா, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அவரை பத்தி. ஆக்சுவலா பழகுவதற்கு மிக மிக இனிமையானவர். ரொம்ப எளிதான முறையில அவர் அணுகலாம். அது மிகப்பெரிய பிடிச்ச விஷயம் அந்த ட்ரைனிங்ல எனக்கு அவரை. நான் நீங்க இது சொன்னதுனால நான் இது சொல்லிடுறேன். நீங்க பழகுவதற்கு இனியவர், எளிமையாக அணுகக்கூடியவர்னு சொல்றீங்க. ஆக்சுவலா ஐயா அவர்கள் என்னை என்னை தொடர்பு கொள்வதற்கு பல நேரங்கள்ல முயற்சி பண்ணிட்டு இருந்து அந்த முயற்சி நடக்காம போயிருக்கு. அப்போ நீங்க யோசிங்க, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, இவ்வளோ காம்பிடன்சிஸ், இவ்வளோ படிச்சிருக்காரு. இவர் வந்து நம்மள வந்து அணுகுறாரு அப்படிங்கும்போது நீங்க சொல்றது வந்து இன்னும் நம்ம ஒரு 100% கூடுதலாகவே சொல்லலாம் ஐயா. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. ஆமா. ஐயா அவர்கள் அவரோட லேப்டாப்பை சரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க வர்றதுக்குள்ள நம்மளுடைய போர்டை வேணா பார்த்துடலாமா? ராஜகோபால் ஐயாவோட ஃபீட்பேக் சொல்லலாம்னா சொல்லுங்க ஐயா. ஆமா. இருக்காரா ஐயா இன்னைக்கு வேற ராஜகோபால் ஐயா? யாருக்காவது? ஆமா இருக்காரு, ராஜகோபால் ஐயா இருக்காரு. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. உங்களோட சக்சஸ் ஸ்டோரி சொல்லுங்க, மத்தவங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். உங்களோட சக்சஸ் ஸ்டோரி சொல்லுங்க. இப்பதான் முதல் எடுத்து வச்சிருக்கோம். தொழில் தொடங்குவோம் குரூப்ல வந்து நான் ஜாயின் பண்ணி ரெஃபரல் கிடைச்சது மூலமா எங்களுக்கு இப்போ ஒரு தினமும் ஒரு 360 லிட்டர் ஆர்டர் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது எங்களுக்கு எங்களோட கம்பெனியோட இந்த இக்கட்டான சூழ்நிலை இந்த ஆர்டர் வந்து பெருசு. அதை பரிந்துரை செஞ்ச பிரகாஷ் ஐயா, அதுக்கப்புறம் பாலாசி ஐயா, அவருக்கும் நன்றி. ஐயா வந்துட்டேன். நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, நன்றியா. நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஐயா அதை பத்தி, அந்த ப்ரொஃபைல் பத்தி நீங்க பேசலாம் ஐயா. உங்களால ஷேர் பண்ண முடியுதா? நான் வேணா உங்களை ஹோஸ்டா மாத்தனா? ஓகே ஷேர் ஆயிடுச்சு. அதான் நம்ம அந்த லேப்டாப்ல தான் ஓகே ஆயிடுச்சு. நம்ம பண்ணிடலாம். சரி பண்ணிடுங்க. ஓகே, ஆல் யுவர்ஸ்.
மற்றவர்கள் எல்லாம் அதிகமாக கேள்வி கேட்க பாருங்க. இந்த செஷனை நம்ம கேள்வி பதில் செஷனாவே கொண்டு போகலாம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று ஒரு அருமையான நாள் வந்துட்டு இன்னைக்கு ஒரு முதல்ல வந்துட்டு இந்த அமைப்பினுடைய நிறுவனர் உங்களை எல்லாம் வந்துட்டு மிக அருமையாக ஒருங்கிணைத்துக் கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஐயா பாலசிங்கம் ஐயா அவர்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டுகிறேன். ஓகே ஐயா, எனக்கு ஸ்பாட்லைட் பண்ண முடியுதுங்களா என்னைய? ஸ்பாட்லைட் யாரு ஹோஸ்டா இருக்கிறீங்க? என்னை வந்துட்டு என்னதை கிளிக் பண்ணி ஸ்பாட்லைட் கிளிக் பண்ணா நான் வந்துடுவேன், ஸ்க்ரீன்ல வருவேன். வருதுங்களா? ஸ்பாட்லைட் வருதுங்களா? பண்ணிட்டோம். ரைட், பண்ணிட்டீங்களா? சரி, ரைட், ஓகே ஓகே. எஸ், நான் ஸ்க்ரீன்ல தெரியறாங்களையா? விசிபிலிட்டி இருக்குல்ல? நான் தெரியறேனா? எனக்கு தெரியுது. வேற யாராவது சொல்றீங்களா? எனக்கு தெரியுது. இருக்கு. ஓகே ஓகே. நன்றிகள். ரைட். இப்போ இன்னைக்கு நம்ம வந்து இந்த அருமையான நேரத்துல நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்போ வந்து நார்வேல இருந்து எனக்கு ரொம்ப இணக்கமான நண்பர் நம்ம அதியமான் ஐயா இருந்தாங்க. அதே போல வந்துட்டு பிரகாஷ் சார், அந்த அல்வா மேனுஃபேக்சரிங்ல ஒரு லீடிங் மேனுஃபேக்சரர் அவங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் இதில் இருக்காங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் பங்கேற்ற அனைவருக்கும் வந்து முதல்ல எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாள்ல ஒரு உங்களுடன் இந்த தொழில் சார்ந்த விஷயங்களை இப்ப நம்ம பகிர்ந்து கொள்ளலாம்னு பார்க்குறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லிவரேஜிங் ஜெம் போர்ட்டல் ஃபார் யுவர் பிசினஸ் குரோத். நம்ம வந்து பார்க்குறோம், பிசினஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு மெயின் வந்து வி நீட் ஆர்டர். நம்ம ஆர்டர் இருந்தோம்னாக்கா நம்ம நிச்சயமா நம்ம வந்து வெற்றி பெற்றுடலாம். எஸ், ஓகே. நம்ம வந்து ஆர்டர் நம்மளுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் வந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த வகையில நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா பல்வேறு வகையில இருக்குது. மார்க்கெட்டிங்கே சொல்லுவாங்க. டைரக்ட் மார்க்கெட்டிங் முன்னாடிலாம் வந்து மொபைலு, ஃபோன்லாம் இல்லாத கட்டத்துல டைரக்ட்டா பிசிக்கலா போவாங்க ஒவ்வொரு இதுக்கும். டைரக்ட் மார்க்கெட்டிங். அதேபோல இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா தொழில்நுட்பத்துல நம்ம உயர்ந்த அளவுல வளர்ந்திருக்கோம். அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பல்வேறு ஃபோரம்ல நம்ம வந்து பேசிட்டு பிட்ச் பண்றோம், இன்ட்ரோடியூஸ் பண்றோம், ரெஃபரல் மார்க்கெட்டிங். இது போல வெவ்வேறு மார்க்கெட்டிங் இருக்குது. இது எல்லாத்துக்குமே எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம வந்து டூ ஜெனரேட் என்குயரி, அந்த என்குயரிய ஆர்டரா கன்வெர்ட் பண்றது. ஸோ அப்ப இந்த என்குயரி வேணும், ஆர்டர் வேணும் அப்படின்னாக்கா, நமக்கு வந்துட்டு மெயினா நம்ம அந்த சோர்ஸ் வேணும். ஸோ அந்த வகையில உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. அததான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நான் வந்து இப்ப லெட் மீ ஷேர். நான் வந்து சில பிபிடி வச்சிருக்கேன். ஸோ அந்த பிபிடிய ஷேர் பண்ணிட்டு உங்கள்ட்ட பேசினா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ ஷேர் மை பிபிடி. இப்போ நான் தெரியுதா சார்? நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா சார்? தெரியுது சார், தெரியுது. ஓகே, கரெக்ட். லிவரேஜிங் ஜிம் போர்ட்டல் ஃபார் பிசினஸ் குரோத், அதுதான் நம்ம பண்ண போறோம். சார் சொன்ன மாதிரி என்னுடைய பெயர் இளங்கோவன். நான் வந்து செலினா இன்டர்நேஷனல் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர். எங்களுடைய கம்பெனி பார்த்தோம்னாக்கா, நம்ம வந்து ப்ரீ இன்ஜினியர் பில்டிங் மேனுஃபேக்சரர். இண்டஸ்ட்ரியல் பில்டிங், ஃபேக்டரி பில்டிங், வேர் ஹவுஸு, வேரியஸ் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டுற ப்ரீ இன்ஜினியர் பில்டிங் மேனுஃபேக்சரர். இன் அடிஷன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பில்டிங் மெட்டீரியல்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட் மெட்டீரியல்லாம் நம்ம அரபு நாடுகள்லாம் தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பிளான்டு டோட்டல் டேர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நம்ம இந்தியாவில் ஃபேப்ரிகேஷன், ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் எரெக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த இதை பார்க்க போறோம். நமக்கு வந்து இது ஜெம்ங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மீட்டிங்ல எனக்கு ஐயா சொன்னாங்க ஒரு 1 ஹவர் இருக்கு சார். நான் சொன்னேன் சார் ஒரு 1/2 ஹவர்ல நான் ட்ரை டு கம்ப்ளீட். அப்புறம் 1/2 ஹவர் ஏன்னா உங்களுக்கு புரிதல் வர்றதுக்காக கொஸ்டின் கேட்டாக்கா நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணும்போது இன்னும் பெட்டரா இருக்கும்னாங்க. லெட் மீ ஸ்டார்ட். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அடுத்த ஸ்கிரீன் வந்திருக்கா சார்? அஜெண்டா அப்படின்னு கொடுத்துருப்பேன். வந்திருக்கு சார். வந்திருக்கா சார்? இப்ப என்ன சார், வாட் இஸ் ஜெம் அப்படின்னு பார்க்க போறோம். வாட் இஸ் ஜெம் போர்ட்டல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது ஜெம் பை நம்பர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைலைட்ஸ். சரி, ஜெம்னு சொல்றீங்க சார், அது என்ன சார், என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலா சொல்ல முடியுமா? நீங்க வர்பலா சொன்னா சும்மா வார்த்தைகளா சொன்னா பத்தாது, பை நம்பர்ல சொல்லுங்க.
இவ்வளவு ஆர்டர்ஸ், இவ்வளவு டர்ன் ஓவர் பை நீங்க இந்தியன் ருபீஸ்ல சொல்லுங்க அப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா, நான் வந்து நம்பர்ஸ்ல கொஞ்சம் சொல்ல போறேன். என்ன நடந்துட்டு இருக்கு ஆல் ஓவர் இந்தியாவில், லாஸ்ட் இயர் என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம தமிழ்நாடு என்ன பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு பேர் நம்ம இதெல்லாம் வந்து பை நம்பர்ஸ் சொல்ல போறேன். அண்ட் தென் ஒய் ஜெம், தி பர்பஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரிங்க, என்ன நம்ம இந்த ஜெம் எதற்காக நம்ம அதை பயன்படுத்தணும், வாட் இஸ் வந்துட்டு என்ன பர்பஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதை பார்க்க போறோம். அண்ட் ஒய் யுவர் பிஸ்னஸ் would be அண்ட் ஜெம் அப்படிங்கிறது. இப்போ என்னன்னா, உங்க பிஸ்னஸ் இந்த ஜெம்முக்கு ஏன் வரணும், நீங்க ஏன் ஜெம்மில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்ல போறோம். தென் அப்படி நீங்க ஒரு முடிவு பண்ணிடுறீங்க, இதுல தேவைன்னு உணர்ந்துட்டீங்கன்னா, அப்புறம் நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, ப்ரீ ரெக்விசிட் என்னன்னாக்கா, நம்ம வந்து அதுக்கு நம்ம என்ன தகுதி, என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறது. தென் அதுக்கு பிறகு சொல்றோம் அது ஹவு டு ரெஜிஸ்டர் ஆஸ் ஏ செல்லர் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர். நம்ம வந்து இங்க என்னன்னா ஆர்டர் வேணும். இப்போ இங்க என்ன மோஸ்ட் ஆஃப் பீப்புள் மேனுஃபேக்சரா இருப்பீங்க, தென் சர்வீஸ் ப்ரொவைடரா இருப்பீங்க, சில பேர் ட்ரேடரா இருப்பீங்க. இந்த 3 பேருக்கான தளம் தான் இது. நம்ம வந்து ஒரு செல்லராவோ, ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராவோ, ட்ரேடராவோ நம்ம இதில எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்றது? ஹவ் டு கெட் ஆர்டர் ஆன் ஜெம். ஜெம்ல ஆர்டர் எப்படி எடுக்கிறது? அத பார்க்க போறோம். அண்ட் தென் ஃபைனலி நம்ம எதுக்கு பிசினஸ் எதுக்கு பண்றோம்? பேமெண்ட். தி பிசினஸ் இஸ் வந்துட்டு ப்ராஃபிட் சென்டர். வி வாண்ட் சீ சம் மனி. ஸோ ஹவ் டு கெட் பேமெண்ட் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். தென் வந்து சரி லாஸ்ட் இயர்ல 1 ஆர் 2 பீப்புள் சொல்ல போறேன். இவங்க ஜாயின் பண்ணாங்க லாஸ்ட் இயர் ஹவ் மச் டர்ன் ஓவர் தே டன் இட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தென் ஃபைனலி கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு இதை பார்த்து நீங்க கொஸ்டின் ஆன்சர் கேட்கலாம். ஸோ இதை நம்ம கவர் பண்ண போறோம். ஓகே, லெட் வி சி நெக்ஸ்ட். ஓகே, வாட் இஸ் ஜெம் போர்ட்டல்? ஸோ இப்போ நான் வந்து என்னன்னாக்கா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜெம் போர்ட்டல்ல சாரே வந்து எனக்கு ஒரு சிறு அந்த லேப்டாப்ல சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு சிறு நிமிடங்கள்ல டிலே ஆகும்போது அவங்க ஜெம்மை பத்தி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொன்னாங்க. அவங்க புரிதலும் சொன்னாங்க, அப்கோர்ஸ் கரெக்டாகவும் சொன்னாங்க வந்துட்டு. ஸோ அது மாதிரி வாட் இஸ் ஜெம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஜெம்மிங் இஸ் நத்திங் பட் என்னன்னாக்கா, அப்போ உங்களே சொல்லலாம், நீங்க முடிஞ்சுனாக்கா இதை அன்மியூட் பண்ணி யாராவது சொல்ல முடிஞ்சுனாக்கா ஜெம்மை பத்தி சொல்லலாம் வந்துட்டு, என்ன தெரிஞ்சா சொல்லலாம், இல்லைனாக்கா இ காமர்ஸ். இ காமர்ஸ் பத்தி நீங்க வந்துட்டு என்ன இ காமர்ஸ்னா உங்களுக்கு என்ன வருது, நம்ம டே டு டே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இ காமர்ஸ் பத்தி 2 இ காமர்ஸ் பேரை சொல்லலாம். யாராவது அப்படி அன்மியூட் பண்ணி யாராவது சொல்ல முடியுமா? பாருங்க, நம்ம அப்படியே இன்ட்ராக்ஷனை கொண்டு போவோம், இடையில பேசுவோம். யாராவது பண்ணாக்கா ஓகே, இ காமர்ஸ் போர்ட்டல் இருக்குது, ஏதாவது ஒரு நேம் சொல்லுங்க. 1 ஆர் 2 இது, ஏன்னா டெய்லி டே டு டே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அன்மியூட் பண்ண முடியுதா சார்? Amazon Flipkart. Amazon Flipkart. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். நான் தான் எதிர்பார்த்தேன். Amazon Flipkart. It is an e-commerce platform. அதே போல நான் சொல்றேன், ஜெம் இஸ் நத்திங் பட் இஸ் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். பட் தெர் இஸ் சம் வேரியேஷன். அதுதான் என்ன பண்றீங்க, ரைட்டு தான். நம்ம அமேசான் பிளிப்கார்ட் இருக்குது, அதே போல தான் சொல்றீங்க இது ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தாங்கிறீங்க. ஆனா அதை நம்ம பயன்படுத்துறோம். இது என்னங்க ஜெம்முங்கிறத நீங்க ஏதோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெரிய விஷயம்லாம் சொல்ல வர்றீங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பார்த்தோம்னா நான் வந்து இட் இஸ் ஸ்டார்டட் பை இந்தியன் கவர்மெண்ட். launched in August 2016 by Government of India. Number 1, இது யார் ஆரம்பிச்சு எப்போ ஆரம்பிச்சான்னு தெரியுங்க, இந்தியன் கவர்மெண்ட் 2014 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், பிஎஸ்யூ, மினிஸ்டர், அலைடு டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இது யார் வந்துட்டு நம்ம வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண போறோம் அந்த பிளாட்ஃபார்ம்னா, உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், உங்களுக்கு பப்ளிக் செக்டார் யூனிட் இருக்கும். எல்லா ஸ்டேட்லயுமே படிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்தோம்னா பிஹெச்எல், என்எல்சி, எண்ணூர் பவர் பிளான்ட், கூடங்குளம் பவர் பிளான்ட், இது மாதிரி மேஜர் கவர்மெண்ட் ரன் பண்ற இது ஒரு பிஎஸ்என்எல், இது மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் பிஎஸ்சி பப்ளிக் செக்டார் யூனிட், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 500 இருக்குது இந்தியா ஃபுல்லா. அவங்க எல்லாருமே இதுக்குள்ள வர்றாங்க ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு. அண்ட் மினிஸ்ட்ரி, உங்களுக்கு தெரியும் எம்எஸ்எம்இயோட ஒரு மினிஸ்ட்ரி தான். அது மாதிரி வந்து உங்களுக்கு மோர் தென் 28க்கு மேல நிறைய ஒரு 35 மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. எல்லா மினிஸ்ட்ரியும் அது மாதிரி கவர்மெண்ட், ஆல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். நீங்க இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பார்த்தோம்னா ஒரு 26 27 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க வந்துட்டு. பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, ஃபிஷரி டிபார்ட்மெண்ட், இது மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டே போவாங்க. அந்த மாதிரி இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் அரசு சார்ந்த எந்த மாதிரியான அலுவலகங்களா இருந்தாலும் அவங்க எல்லாருமே வாங்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல என்ன மேஜர் டிஃபரன்ஸ், அவங்க பையரா மட்டும் உள்ள வருவாங்க. நம்ம வந்து என்னன்னாக்கா இந்த ஆல் ஆண்டர்பிரினர்ஸ், ஆல் வந்துட்டு மேனுஃபேக்சரர், ஆல் சர்வீஸ் ப்ரொவைடர், ஆல் ட்ரேடர்ஸ்,
இவங்க எல்லாமே ஜெம்ல வந்து நீங்க செல்லரா மட்டும்தான் பதிவு பண்ண முடியும். நீங்க அமேசான், Flipkartல என்ன டிஃபரெண்ட்னா, அதுல நீங்க செல்லராவும் போலாம், பையராவும் இருக்கலாம். நீங்க அதுல வந்துட்டு உங்களுக்கு அவங்கள கால் பண்ணி கஸ்டமர் கேர் பண்ணி உங்களுடைய ஜிஎஸ்டி எல்லாம் குடுத்து, நீங்க அதுல உள்ள ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, உங்களுடைய ப்ராடக்ட்ட அங்க அப்லோட் பண்ணி ஷோ காஸ் காமிச்சு, அங்க வந்து காஸ்ட் எல்லாம் காமிச்சு, நீங்க புக் பண்ணிக்கலாம் வந்துட்டு ஆர்டர் கிடைக்கும் உங்களுக்கு. அது நீங்க வந்துட்டு அங்க செல்லரா இருக்கிறீங்க. அட் தி சேம் டைம் இஃப் யூ வாண்ட் டூ பை எனிதிங்னாக்க நீங்க போயிட்டு மொபைல்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணி அத பார்த்து புக் பண்ணி பேமெண்ட் அனுப்பி வாங்கிக்கலாம். அது டே டு டே நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் செல் வாங்குறதுல இருந்து ஸ்மால் ஐட்டம் வாங்குறதுனால அமேசான், Flipkartல வாங்கிட்டு இருக்கோம். அதுல வந்து செல்லிங், பையிங் நம்ம பண்ண முடியும். இதுல ஒன்லி நம்ம எல்லாருமே செல்லரா மட்டும் தான் உள்ள போக முடியும். நோ பையிங். பையிங் பண்றத நான் சொல்லிட்டேன். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், ஸ்டேட் கவர்ன்மெண்ட், ஆல் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், ministries and all government related departments and office everything அவங்கள எல்லாரும் இதுக்குள்ள வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. இட் இஸ் a mandate. சரி சார், அவங்க இதுல வாங்கலாம், வாங்காமயும் போலாமா? அப்படிலாம் கிடையாது. மேண்டேட் பண்ணிட்டாங்க. இது ஆரம்பிச்ச 2016, இன்னைக்கு 2025, கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம். தொடக்கத்துல இருந்துச்சு. முதல் 2 வருஷத்துல சார் எல்லாமே இதுக்குள்ள ப்ரொக்யூர் பண்ண முடியல. அர்ஜென்ட் இந்த ரெப்டில் சப்ளையர்ட்ட நாங்க வாங்கிக்கிறோம், அங்க வாங்கிக்கிறோம், இங்க வரலாம்தாங்க. க்ளோஸரா வெண்டார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், தோஸ் ப்ரோக்ராம், இது அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு அப்படி க்ளோஸா வந்து இன்னைக்கு 85, 90% ஆஃப் ஆல் தி ப்ரொக்யூர்மெண்ட் இதுக்குள்ள தான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல எல்லாமே 100% இதுக்குள்ள தான் வரும் அப்படிங்கிறது இருக்குது. ஆல்மோஸ்ட் 90, 95% இதுக்குள்ள வந்துருச்சு. ஓகே. சரிங்க. ஓகே. இது எதுக்காக நம்ம இதுல என்ன பெனிஃபிட் இருக்குது? எதுக்கு கவர்ன்மெண்ட் இதுக்குள்ள என்டர் ஆனாங்க? தென் டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டு இருக்குது. எல்லாம் இதாயிட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்கு கவர்ன்மெண்ட்டும் வந்து நெக்ஸ்ட் லெவல் போனாக்கா பேப்பர்லெஸ். யூ சி முன்னாடிலாம் பழைய டெண்டர்ஸ், பர்ச்சேஸ் எல்லாம் நெறைய பேப்பர் ஒர்க் இருக்கும். இட்ஸ் பேப்பர்லெஸ். அதே போல அதுக்குள்ள செலவுகளும் ஆகும். பேப்பர் இங்க இருந்து கொரியர் அனுப்புறது, இங்க இருந்து டிராவல் பண்ணி போய் அங்க டெண்டர் பாக்ஸ்ல போடுறது, அங்க போய் 2 பேர் போறது, 3 பேர் இதெல்லாம் இந்த செலவெல்லாம் பண்ண கேஷ்லெஸ். நீங்க இன்டர்நெட் ஒரு ரூம்ல ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா, இல்ல மொபைல் இருந்தாவே போதும். யூ கேன் டூ இட் எனிதிங். சோ இட்ஸ் a கேஷ்லெஸ். அனதர் பார்த்தீங்கன்னாக்கா, டிரான்ஸ்பரன்ட் ப்ரொக்யூர்மென்ட். இது யார் என்ன போட்டு போடுறாங்கன்னு பார்க்க முடியாது. அன்னைக்கு ஓப்பன் பண்ற அன்னைக்கு மட்டும் தான் பார்க்க முடியும். இட் இஸ் எ டிரான்ஸ்பரன்ட். எல்லாருமே கோட் பண்ணலாம். எல்லா டீட்டெயிலும் ஓப்பனா இருக்கும். எல்லாமே எவ்ரிதிங் அவைலபிள் இன் ஜெம் போர்ட்டல் இட்செல்ஃப். இட் இஸ் எ டிரான்ஸ்பரன்ட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா, நம்ம அதுல சொல்ற மாரி நம்ம நார்மல் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இதுலயும் கேட்டலாக் அப்லோட் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. நம்மளுடைய ப்ராடக்ட்டையோ, நம்மளுடைய சர்வீஸையோ, நம்ம ஏதாவது ட்ரேடிங் பண்றோம், அந்த ப்ராடக்ட் உடைய ஃபீச்சர்ஸோ, தட் மீன்ஸ் கேட்டலாக்னா என்னன்னா, நீங்க வெரி குட் பிக்சர். உங்க ப்ராடக்ட்ட பார்த்து விசிபிளா பார்க்கறதுக்கு. அனதர் உங்க ப்ராடக்ட் உடைய ஸ்பெசிஃபிகேஷன், டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் உங்க ப்ராடக்ட் உடைய அதர் டீடைல்ஸ். இது எல்லாமே நீங்க வந்து அத அப்லோட் பண்ணிட்டு, நீங்க வந்து ஒரிஜினல் அது மேனுஃபேக்சரரா, நீங்க ரீசெல்லரா, சர்வீஸ் புரொவைடரா அப்படிங்கிறத சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணாக்கா அது அப்ரூவ் ஆகி கேட்டலாக்ல டிஸ்ப்ளேல வந்துரும். விசிபிலிட்டி வந்துரும். ஷோகேஸ் பண்ணிடுவீங்க. இதான் கேட்டலாக். அண்ட் பிட்டிங். அதுல பண்ணிட்டு நீங்க பிட்டிங் ப்ரொவிஷன் இருக்கு இதுல. நெறைய இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து பிட்டிங் இருக்காது. நீங்க செல் பண்ணலாம், வாங்கலாம். இதுல பிட்டிங்னா என்னன்னாக்கா உங்களுக்கு தெரியும். வில்லேஜ்ல எல்லாம் பேசுவான். பிட் கட்டிக்கலாமா? நம்ம பார்க்கலாமா? அப்படிலாம் பேசுவோம். தட் இஸ் மீன்ஸ் நம்ம ஒரு விஷயத்த வந்து ஏலம் போடுற மாரி. ஓகேவா? என்ன வேணும் பார்க்குறது. நெறைய பேர் வந்துட்டு அப்ளை பண்றது ஒரு ப்ராடக்ட் வந்து டிஸ்ப்ளே பண்றாங்க கவர்ன்மென்ட்ல. எனக்கு வந்துட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் வேணும். சோ வந்துட்டு ஒரு ஆபீஸ்ல சொல்றாங்க. எங்களுக்கு வந்து வர்ற ஈவென்ட்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு எங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் ஒரு 1 கேஜ்ல வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு 2000 பாக்ஸ் வேணும். அப்படின்னு அதுல டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அது இது மாரி இருக்கணும். உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, பிரகாஷ் சார் மாரி ஒரு 10 பேரு, சரி இது பிட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதுக்கு என்னென்ன நார்ம்ஸ் இருக்கு, அது இருக்கு, இதுக்கெல்லாம் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு 10 பேர் பண்ணுவாங்க. அந்த 10 பேர்ல அன்னைக்கு லாஸ்ட் டேட் வச்சிருப்பாங்க. அன்னைக்கு ஓப்பன் பண்ணி, யாரு L1 இருக்கா? அவங்க வந்து ஸ்பெசிஃபிகேஷன் படி மேட்ச் ஆகறான்னு ஃபர்ஸ்ட் வந்து இது பார்ப்பாங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் பிட். இந்த டெக்னிக்கலா. நெக்ஸ்ட் வந்துட்டு கமர்ஷியல் பிட் ஓப்பன் பண்ணுவாங்க. கமர்ஷியல் பிட் ஓப்பன் பண்ணும்போது, யாரு ரேட் L1ல வருது, L2ல வருது இதெல்லாம் பார்ப்பாங்க. இதுல வந்து MSMEல பதிவு பண்ணியிருந்தா உங்களுக்கு 15% பிரிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க ரேட் ஒரு 15% எக்ஸ்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா கூட, உங்கள்ட்ட கால் பண்ணி கேட்பாங்க. நீங்க MSMEல பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனா நீங்க L1ல இல்ல L2, L3ல இருக்கீங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் L1 போட்டிருக்கான அந்த பிரைஸ மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தர்றோம். அப்படிலாம் உங்கள்ட்ட பேசுவாங்க. சோ நீங்க இப்ப MSMEனா தட் பெனிஃபிட் ஆல்சோ யூ ஆர் கெட் இட். அது மாரி ரிவர்ஸ் ஆக்ஷன்,
சில பேர் இப்போ எல்லாரும் கோட் பண்றாங்க. ஆனா கவர்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட் ரேட்ட விட எல்லாருமே அதிகம் பண்ணிட்டாங்க. கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா, ரிவர்ஸ் ஆக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல எல்லாருக்குமே யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து எல்லாம் வந்து வாங்க. நீங்க வந்து அட்மிட் நீங்க இந்த ரிவர்ஸ் ஆக்ஷன்ல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரேட் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அந்த ரேட்ல இருந்து நான் இவ்வளவு குறைச்சு தரேன், இவ்வளவு குறைச்சு தரேன்னு ஏலம் விடுற மாரி இப்படி பண்ணிட்டே வந்தாங்கன்னா, ஃபைனல் ஒரு 15 மினிட்ஸ் டைம் வச்சிருப்பாங்க. இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல கடைசியில யார் லோயஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் பிளேஸ் ஆகி உங்களுக்கு ஆர்டர் வந்துரும் அது. ஸோ இது மாரி இருக்குது. இதுதான் வந்துட்டு ஜெம் போர்ட்டல். ஐ பிலீவ் நான் ஜெம் போர்ட்டல பத்தி லைட்டா ஒரு கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் குடுத்தது புரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்ம கேள்வி பதில்ல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகும். ஸோ ஜெம் பை நம்பர்ஸ். நான் வந்து என்ன சொன்னாக்கா, நம்ம இப்படி ஓவராலா சொல்றத விட, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு. சார் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, நான் வந்து இந்த ஸ்லைட்ல சில நம்பர்ஸ்லாம் இருக்கு கீழ. அது விசிபிலிட்டியா படிக்க முடியுதுங்களா? தெரியுதுங்களா தெளிவா? யாராவது ஒருத்தர் அன்மியூட் சொல்லுங்க. நான் வந்து இந்த கீழ வந்து சம் நம்பர்ஸ் இருக்குது. அது தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுது சார், தெரியுது. எக்ஸலென்ட், தெரியுது, எக்ஸலென்ட். நல்லா ஓகே சார். தெரியுது ஐயா. இளங்கோவன் ஐயா தெரியுது, நல்லாவே தெரியுது screen. தெரியுதுங்களா? ஓகே சார். இதுதான் தெரியுது. சார் ஸ்டாட்டிஸ்டிக்கல். இது வந்து நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். நத்திங் பட் நான் ஜெம் போர்ட்டல்ல போயிட்டு, இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது ஜெம்ல அப்படின்னு நான் எடுத்தேன். ஜெம் போர்ட்டல்ல போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்தேன். அந்த இதுதான் அங்க போட்டிருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, அதுல பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து பிரைமரி பையர்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா 1,66,802 கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து 1,66,802 பையரா உள்ள ரிஜிஸ்டர் பண்ணாங்க. யாரு பையரா வர முடியும்னாக்கா கவர்ன்மென்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். கவர்ன்மென்ட் சைட்ல 1,66,802 பிரைமரி பையர் இருக்காங்க. ஓகே நம்பர் 1. நம்பர் 2 செகண்டரி பையர். பார்த்தீங்கன்னா 2,36,747 இது வந்து செகண்டரி பையரா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து பிரைமரி, செகண்டரி 2 கம்பைன் பண்ணா கிட்டத்தட்ட 4,00,000 பையர்ஸ் உள்ளார இருக்காங்க நம்ம பொருள வாங்குறதுக்கு. கவர்ன்மென்ட் சைடு இந்தியா ஃபுல்லா பார்த்துக்கங்க. இந்தியா ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 752 ஏதோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது வந்து ஆல் ஓவர் இந்தியால. எல்லா டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஆஃபீஸு, க பிஎஸ்யூ டிபார்ட்மென்ட்டு, அட் வேற வந்து கவர்ன்மென்ட்ல இருக்க எல்லாருமே பார்த்தா ஒரு 4,000 பையரா உள்ள ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பொருள வாங்குறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ அப்ப வந்து என்னென்ன பொருள்லாம் அங்க வாங்குறாங்க, எவ்வளோ ப்ராடக்ட்னாக்கா, ப்ராடக்ட் கேட்டகரி ஒரு ஹெட்டிங் வச்சு அது எத்தனை ஹெட்டிங்ல உள்ள ப்ராடக்ட்னா, ப்ராடக்ட் 11,065 11,065 ப்ராடக்ட் கேட்டகரி இருக்கு. அப்பன்னா 11,065 ப்ராடக்ட் மட்டும் இல்ல. கேட்டகரிஸ். இப்ப வந்துட்டு என்னன்னாக்கா, ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குன்னு வச்சுக்கங்க. அது ஒரு கேட்டகரி. ஆனா அதுல வந்து நூற்றுக்கணக்கான ஐட்டம்ஸ் இருக்கும். அதுபோல ஹெட்டிங்கே எவ்வளவு இருக்குனாக்கா, 11,065 ப்ராடக்ட் கேட்டகரிஸ் இது ஆல்ரெடி ஜெம்ல இருக்காங்க. இந்த பொருள்லாம் வந்துட்டு இந்த 4,00,000 பையர்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ சர்வீஸ் கேட்டகரி. சார் நீங்க ப்ராடக்ட்ட மட்டும் சொல்ற மாரி தெரியுது. நான் வந்து ஒரு சர்வீஸு, நான் வந்து ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்கிறேன். 10 கார் வச்சுட்டு நான் ரெண்டல் விடுறேன். எனக்கு என்ன சார் அதுல இருக்கும்? அப்படின்னு சார் ஒரு கேள்வி கேட்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஒருத்தர் சொல்றாரு, சார் நான் வந்து ஒரு எரெக்ஷன் அசெம்பிளி ஒர்க் பண்றேன். சைட்ல வந்துட்டு மேன் பவர் வச்சு பண்றேன். மேன் பவர் சப்ளை பண்றேன். எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? இது மாரி சர்வீஸ் கேட்டகரிலாம் எடுத்துட்டாக்கா 346 கேட்டகரிஸா அந்த ஜெம் போர்ட்டலுக்குள்ள இருக்குது. 346னாக்கா ஒரு டைட்டில் தான். பைப்பிங் மெயின்டனன்ஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பைப்பிங் ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்கு. பைப்பிங்லாம் உங்களுக்கு தெரியும். பைப்ல நெறைய பைப் இருக்கு. எம்எஸ் பைப் இருக்கு, எஸ்எஸ் பைப் இருக்கு. தென் வந்து உங்களுக்கு காஸ்ட் அயர்ன் பைப் இருக்குது. தென் வந்து வாட்டர் லைனுக்கு போனாங்கல்ல, அது டிபி பைப்ன்னு சொல்லுவாங்க. ஹெச்டிபி பைப்பும்பாங்க. பிவிசி பைப் இருப்பாங்க. அவ்வளோ பைப்லயும் ஒவ்வொரு பைப்லயும் டயாமீட்டர் இருக்கும். ஸ்டார்ட் ஃப்ரம் 1 இன்ச்ல இருந்து ஆரம்பிச்சு 1200 வரைக்கும் இருப்பாங்க. இப்படி வேரியஸ் இதெல்லாம் வந்துட்டு வரும்போது 346 சர்வீஸ் கேட்டகரி இது உள்ளார இருக்குது. சரிங்க. வால்யூம் லாஸ்ட் இயர் பார்த்தோம்னாக்கா, லாஸ்ட் பினான்சியல் இயருடைய வால்யூம் ஆஃப் ஆர்டர்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இத படிச்சு பார்த்தீங்கன்னா 1, 10, 100, 1000, 10,000 லட்சம், 10 லட்சம். ஓகே. 72,36,832 ஆர்டர்ஸ் போன வருஷம் ப்ராசஸ் ஆயிருக்கு. சரி சார் ஆர்டர்ஸ்லாம் நீங்க சொல்றீங்க. அது அமௌண்ட் சொல்லுங்க. அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் இது பாருங்க. இந்த ரைட் சைடு லெஃப்ட்ல மிடில்ல பாருங்க. 5,42,961 லட்சம் கோடி. ஒரு 5,00,000 லட்சம் வச்சுங்க. 5.4 லட்சம் இருக்கு. லட்சம் குரோர். இது வந்து குரோர் இல்ல. அத்தனை லட்சம் குரோர். 1,00,000 கோடி, 2,00,000 கோடி 5,50,000 கோடி மட்டும் லாஸ்ட் இயர் இந்த ஜெம் போர்ட்டல் மூலியமா பிசினஸ் நடந்திருக்குது.
இதுக்கு பிறகு கோடிக்கு எத்தனை சைபர் இருக்கோ ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம டக்குன்னு படிக்க முடியாது. நானே பாருங்க 72 லட்சத்தையும் நான் கூட்டுறேன் 1/10ன்னு சொல்றேன். இதுல பார்த்துட்டாக்கா 5.5 லட்சம் கோடி போன வருஷம் மட்டும் இந்தியா ஃபுல்லா வந்து டிரான்சாக்ஷன் உள்ள ஆகிட்டு இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளவு இந்த ஜெம்ல யூஸ் பண்றோம். ஜெம்ம ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணிட்டோமா, இல்ல பதிவு பண்ணி ஆர்டர் எடுக்கிறோமா? அப்படி ஆர்டர் எடுத்தோம்னாக்கா எவ்வளவு வால்யூம் பண்ணிக்கணும் யோசிச்சு பாருங்க. 5.5 லட்சம் கோடி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற கவர்மெண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ நம்ம எத்தனை பேர் அவைல் பண்றோம்? என்ன பண்றோம்னு பார்க்கணும். அதே போல வந்து இப்ப இந்த வருஷம் நான் வந்து அந்த மிடில்ல இருக்கிறது வந்து 24, 25 இதுல வந்துட்டு இந்த வருடத்துடைய லாஸ்ட் வருடம் ஃபினான்ஷியல் இயர் சொன்னேன். இந்த பாட்டம் ஆஃப் தி லைன்ல பார்த்தீங்கன்னா, கடந்த இந்த மாசத்துல ஏப்ரல் 1ல இருந்து ஆரம்பிச்சோம்னா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கிட்டத்தட்ட 6 மாசம் நெருங்கி வந்துட்டோம். இந்த 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மிடில்ல இருக்கு பாருங்க. 1,95,678 குரோர் நடந்திருக்குது வந்துட்டு. அதே போல இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைட்ல பாட்டத்துல பார்த்தீங்கன்னா, 44.87% எம்எஸ்எம்இ ஸ்மால் நிறுவனங்கள் இருக்குங்களா, மைக்ரோ, ஸ்மால் இவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 45% இதுல பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் எ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இந்த நம்பர்ஸ் இன் வந்து ஜெம் போர்ட்டல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் ஜெம் தி பர்பஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது எதுக்காக நம்ம வந்துட்டு இதை நம்ம பண்றோம் இந்த ஜெம்ல போனாக்கா ரிமூவ் மிடில்மேன் யாரும் இடைத்தரகர்கள் கிடையாது. ரெடியூஸ் டிலே இதுல ரொம்ப பெரிய டிலேலாம் ஆஃபர் கிடையாது. கரப்ஷன் அண்ட் ரெடியூஸ் கரப்ஷன்ல தேர் இஸ் நோ கரெக்ஷன். ஓகே. என்ஷூர் டிரான்ஸ்பரன்சி இதுல வந்து நம்பகத்தன்மை ஒரு ஃபிளைனா நமக்கு வந்து இதை நம்ம இதுல வந்து எது ஹைடெல்லாம் எதுவும் கிடையாது. எஃபிஷியன்சி காஸ்ட் சேவிங் மேண்டட்டரி ஃபார் மெனி கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் இதை வந்து மேண்டட்டரி ஆக்கிட்டாங்க. இதுல தான் வாங்கி ஆகணும் ரூல் பண்ணிட்டாங்க. ஏதாவது 1 or 2 எக்ஸம்ஷன் இருக்குது. அது ஃபியூச்சர்ல கோயிங் டு கம். திஸ் சப்போர்ட் எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப் உமன் என்டர்பிரினர் இதுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, நீங்க பொதுவா ஒரு கம்பெனில வாங்குறான்னு வச்சுங்க, அவங்க வந்துட்டு வேணா சிஎஸ்ஆர்ல கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அவன் யார்கிட்ட நினைக்கிறானோ யார்கிட்ட வாங்கணும்னு நினைப்பான். ஆனா இது கவர்மெண்டா இருக்கிறதுனால எம்எஸ்எம்இக்குன்னு இதுல 25% பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசின்னு ஒரு பாலிசி இருக்கு. அதுல வந்து எம்எஸ்எம்இல வந்துட்டு 25% வாங்கணும் பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் ரூலே இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஸ்டார்ட் அப் உங்க கம்பெனி ஸ்டார்ட் அப்பா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, பிபிஐஐடி சர்டிஃபிகேட் வாங்கிருக்கீங்க, அதுக்கு இங்க கன்சிடரேஷன் உண்டு. உங்க கம்பெனி வந்து உமன் ஆண்டர்பிரினர் கம்பெனி, எஸ் ஃபார் தட் தெர் இஸ் சம் கோட்டா இருக்குது. டோட்டல் ப்ரொக்யூர்மெண்ட்ல 3% உமன் ஆண்டர்பிரினர் வாங்கி ஆகணும். இதெல்லாம் இருக்குது. தீஸ் ஆர் ஆல் பெனிஃபிட் இஸ் ஹியர் வந்து. ஓகே. அடுத்து ஒய் ஐ நீட் ஜெம் ஃபார் மை பிசினஸ். சரிங்க சார், இது ஒய் எங்களோட பிசினஸ்க்கு இது எதுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்க நான் சொன்ன அந்த ஃபிகரை பார்த்தா என்ன நம்ம சின்ன சின்ன பிசினஸுக்கே பெரிய போராடுறோம். தொழில் தொடங்கலாம்னு சார் வந்துட்டு பாலசிங் சார் கூப்பிடுறாரு. சரி நம்ம இப்பதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு உள்ள வரலான்னு பார்த்தாக்கா அடுத்தது இப்பதான் நம்ம தொடங்கியிருக்க தொழில அடுத்த கட்டம் எப்படி போகலாம், இல்ல நம்ம நடத்திட்டு இருக்க தொழிலுக்கு இன்னும் வந்து ஸ்கேல் அப் பண்ணி நம்ம நிறைய டேர்ன் ஓவர் பண்ணலான்னு பார்த்தாக்கா இவர் சார் என்னமோ வந்துட்டு ஃபிகர் நம்பர்ஸ் சொல்லி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு என்னமோ லட்சம் கோடியை பத்தி பேசிட்டு இருக்காரு. நமக்கு வந்துட்டு இது இப்படி சொன்னாக்க எப்படின்னாக்கா எஸ் நம்ம அக்சஸ் டு லார்ஜ் இது வந்து என்னன்னா பெரிய கடல் மாதிரிங்க. இவ்வளவு பெரிய பல லட்சம் கோடிக்கான பொருள்களை வாங்கக்கூடிய ஒரு சந்தைக்குள்ள போயிட்டு நம்ம பொருளை விற்க முடியுமா முடியாது. அதுதான் இது வந்து அக்சஸ் டு லார்ஜ் இது ஒரு பெரிய கடல் மாதிரியான வாய்ப்புகள் உங்களை சுத்தி கொட்டி கிடக்கும் வாய்ப்புகள். ஓகே. கன்சிஸ்டன்ட் டிமாண்ட் அது மாரி ஒரு நாள் 2 நாள் கிடையாது. உங்களுக்கு தெரியும் காலம் முழுக்க எவ்ரி இயர் பட்ஜெட் எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே பாருங்க இந்தியா ஃபுல்லா ரயில்வேக்கு என்ன தேவை எவ்வளவு வாங்கணும் எவ்வளவு வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அது நிக்குதா? ஓடிட்டே இருக்கு. வருஷம் இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும். இட்ஸ் கன்சியூமபிள்ஸ் எவ்ரி மந்த் எவ்ரி இயர் வாங்கிட்டே இருப்பாங்க. இது கன்சிஸ்டன்ட் டிமாண்ட் டெய்லி பார்த்தோம்னாக்கா ஆயிரக்கணக்கான டெண்டர் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்கு. பொட்டன்ஷியல் ஃபார் லார்ஜ் டிக்கெட் ஆர்டர் நீங்க சின்ன சின்ன ஆர்டரும் வேண்டாம். நீங்க பெரிய ஆர்டர் கூட எடுக்கலாம். இதுல 5 கோடி வேணும் 10 கோடி வேணும் 50 கோடி 100 கோடிக்கெல்லாம் இதுக்குள்ள ஆர்டரும் இருக்குது. ஃபார் கேப்பபிலிட்டி யூ கேன் டேக் பிக் ஆர்டர் ஆல்சோ. ஃபாஸ்டர் பேமெண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் பையர் உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் ஆகிறதுனால இதுல போய் இண்டிவிஜுவல் யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. கரெக்டா ரிலீஸ் ஆயிடுவாங்க. நீங்க இந்த இதை முடிச்சுட்டு நீங்க இன்வாய்ஸை வந்துட்டு இந்த இந்த ஜெம்போர்ட்ல தான் அப்லோட் பண்ணணும். உங்களோட இன்வாய்ஸ் எல்லாமே அங்க வந்து டெலிவரி ஆன சப்போர்ட் டாக்குமெண்டோட இன்வாய்ஸ் ஜெம்போர்ட்ல பண்ணீங்கன்னா பேமெண்ட் ஜெம்போர்ட்லயே வந்துடும். இதுல வந்து எம்எஸ்எம்இ சமாதானம் ஒரு ஸ்கீம் இருக்குது. எம்எஸ்எம்இல 45 நாளுக்கு மேல யாராவது டிலே பண்ணா
கவர்மெண்ட்லேயே பார்லிமெண்ட்ல பில் பாஸ் ஆன ஒரு ரூல் இருக்குது. எம்எஸ்எம்இ சமாதான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. தி அதாவது என்னன்னாக்கா, தி பையர் வந்து என்ன பண்ணணும்னாக்கா, பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட அவங்களுக்கு இமிடியேட்டா செட்டில் பண்ணணும். இவங்க வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிடுறாங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல அப்படின்னாக்கா, குடுக்கணும்னே ரூல் இருக்கு. அதனால எந்த கவர்மெண்ட்லயும் இது மாரி தப்பு பண்ணிட்டு பண்ணாக்கா, அவங்க மேலதிகாரி கேட்பாங்க. நீ ஏன் இப்படி டிலேனால இன்ட்ரெஸ்ட் பே பண்றது நான் யாருக்கு ஆடிட் பதில் சொல்ல முடியுமா? உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி சில பேருக்கு 1 வீக்ல, 2 வீக்ல வந்துடுது, 3 வீக்ல வந்துடுது. வொர்ஸ்ட் கேஸ் 1 மந்த்ல வந்துடுது. ஸோ அதனால பேமெண்ட் வந்துட்டு இது வந்து ஃபாஸ்டரா வந்துடுது. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பிரைவேட்லலாம் மாசக்கணக்கா அலைஞ்சுகிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஓகே ஃபாஸ்டர் பேமெண்ட். என்ஹான்ஸ் கிரெடிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட். நீங்க இதுல இருந்து நான் ஜெம்ல 4 கம்பெனிக்கு நீங்க பெரிய ஒரு பெரிய பெரிய மெகா பிஎஸ்சிக்கு சப்ளை பண்ண வச்சுக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட்லயே ஒரு பெரிய வேல்யூ இருக்கும். ஏப்பா அவர் வந்துட்டு பிஹெச்எல் சப்ளை பண்றாருப்பா, என்எல்சி சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு பிஎஸ்என்எல்க்கு சப்ளை பண்றாரு. எண்ணூர் இதுக்கு பண்றாரு. இப்படிலாம் சொல்லும்போதே உங்க கிரெடிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் உங்களுக்கு பில்டப். அதே போல ஹெல்ப் டு ஸ்கேல் பிசினஸ் நேஷனல் வைடு. நீங்க லோக்கல்லே பண்ண வேண்டாம். ஜெம்ங்கிறது நீங்க உட்கார்ந்துருக்க ரூம்லயே இந்தியா ஃபுல்லா வந்து மார்க்கெட்ட நீங்க பார்த்துட்டு இருக்க மாரி, எங்கனாலும் ஆர்டர் இருக்கலாம். எங்கனாலும் உங்களுடைய பிசினஸ இந்தியா லெவல்ல கொண்டு போலாம். ஓகே. அண்ட் எலிஜிபிலிட்டி ப்ரீ ரிக்வெஸ்ட் ஒண்ணும் வேண்டாங்க. இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இவரு என்ன ஒரு படம் காமிச்சிட்டு இருக்காரு. இது எத காம்ப்ளிகேட்டடா இருக்கு. நம்மளுக்கெல்லாம் செட் ஆகுமா? அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்க இந்தியன் குடிமகனா இருந்தா போதும். ஏன்னா, எனக்கு நிச்சயமா எல்லாத்தையும் ஆதார் கார்டு இருக்கும். எல்லாரும் இப்போ வந்து பேங்க் அக்கவுண்ட் ஏன்னா எல்லாரும் ஜிபே யூஸ் பண்றீங்க. பேங்க் அக்கவுண்ட் இருக்கும். எல்லாரும் ஒரு பான் கார்டு வச்சிருப்பீங்க. இது போதுங்க. அவ்வளோதாங்க பேசிக் நீட்ஸ். நீங்க பிசினஸா பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னாக்கா ஒரு ஜிஎஸ்டி இருந்தாக்கா, ஓகே அதெல்லாம் ஆப்ஷனல். ஜிஎஸ்டி இருந்தாக்கா கொஞ்சம் பெட்டரு. அதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதேமாரி எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர் பண்ணாலும் பெட்டர் வந்துட்டு. இது வந்து ஆப்ஷனல். பட் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் நம்ம அது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா செலவே கிடையாதுல்ல. உதய ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்து பிரிண்ட் எடுத்து போனா 5 செலவு பண்ண கிடையாது. அதனால அது வந்து எடுக்கலாம். இப்போ உதய ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எப்படி வந்துச்சு முன்னாடிலாம் மேனுஃபேக்சர் சர்வீஸ் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி லாங் பேக் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மேனுஃபேக்சருக்கு தான் வந்து என்எஸ்ஐலாம் பதிவு பண்ண முடியும். சர்டிஃபிகேட்லாம் எஸ்எஸ்ஐ எல்லாம் வாங்கணும். இப்பலாம் வந்து என்னன்னா அதுக்கு பிறகு அவங்க சர்வீஸும் ஆட் பண்ணாங்க. இப்போ வந்து ட்ரேடரும் ஆட் பண்ணிட்டாங்க. நீங்க உதய ரெஜிஸ்ட்ரேஷன்ல இஃப் யூ ஆர் மேனுஃபேக்சரர், இஃப் யூ ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர், இஃப் யூ ஆர் ட்ரேடர், எனிபடி கேன் ரெஜிஸ்டர் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன். அதை பண்ணிடுங்க. ஜிஎஸ்டி திஸ் இஸ் ஆல் திங்ஸ் ரெக்கார்ட். உங்களோட ஐடென்டிட்டி, அட்ரஸ் ப்ரூஃப், நீங்க என்ன ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டீங்களோ அதை பண்றீங்க. இதுதாங்க வந்து எலிஜிபிலிட்டி அண்ட் ப்ரீ ரிக்வெஸ்ட். இதுக்கான ஒரு பேப்பர் வேணும். எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் வச்சுக்கிறீங்க. இத அப்லோட் பண்ணீங்க. ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண போறீங்க. சைன் பண்ணி முடிஞ்சுச்சு இல்லையா? இதுதான் எலிஜிபிலிட்டி அண்ட் ப்ரீ ரிக்வெஸ்ட். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். பட் ஹவ் டு ரெஜிஸ்டர் ஆன் ஜெம். இத நம்ம எப்படிங்க ரெஜிஸ்டர் பண்றது? நத்திங் பட் யூ கேன் கோ ஃபார் நீங்க வந்து கூகுள்ல போய் அடிங்க. ஜெம் போர்ட்டல் அடிச்சாவே இது ஓப்பன் ஆகும். இல்லனாலும் இங்க பாருங்க www.gem.gov.in. இதுதான் வந்து இதோடைய அட்ரஸ். இதுல போய் பண்ணோம்னா நீங்க செல்லரா அதுல கேட்கும். நீங்க பையரா ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? செல்லரா பண்ணீங்களான்னு. நம்ம வந்து எல்லாருமே செல்லர். கவர்மெண்ட் சைடுல மட்டும் தான் பையர். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது பையர் கிளிக் பண்ணுவாங்க. நம்ம வந்து ரிஜிஸ்டர் அஸ் செல்லர்னு ஒரு டேப் இருக்கும். அத வந்து நீங்க கிளிக் பண்ணி அது உள்ள போலாம். ஸோ அதுல வந்து நீங்க செல்லரா பண்ணோம்னா, அதுக்கு நான் சொன்ன மாரி இந்த பான் கார்டு, ஜிஎஸ்டி, பேங்க், உங்களுடைய எம்எஸ்எம்இ இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இத வச்சு பண்ணிடலாம். பெரிய டாக்குமெண்ட்லாம் ஒண்ணும் காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. இதுக்கு சார்ஜஸும் கிடையாது. ஜெம்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு. அதனால வந்து ஃபீல் கம்ஃபர்டபுள். நீங்க இத பண்ணிடலாம். இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஓகே. ஹவ் டு கெட் ஆர்டர். நீங்க வந்து என்னன்னாக்கா, இதுல வந்து வேரியஸ் ஃபில்டர் மெக்கானிசம் இருக்கும். லொகேஷன் வைஸ் நம்ம சில ஆர்டர் தேடலாம். இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னையில மட்டும் உள்ள எ என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுது. நீங்க திருநெல்வேலி இருக்கீங்க. திருநெல்வேலியில மட்டும் தேடலாம். சரி ஒருத்தர் திருச்சியில இருக்கீங்க. திருச்சியில அது மாரி லொகேஷன் சர்ச் பை லொகேஷன் ஒரு ஃபில்டர் இருக்கு. அது மாரி சர்ச் பை நீங்க ஏதாவது டெண்டர் நம்பர் குடுப்பாங்க. நீங்க ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டெய்லி மெயில் வந்துகிட்டே இருக்கும். உங்க ப்ராடக்ட்டுக்கு இந்த டெண்டர் நாங்க 4 பப்ளிஷ் பண்ணிருக்கோம். டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு 5, 6 மெயில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஜெம்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னாங்க. அந்த நம்பர எடுத்து இதுல போட்டு சர்ச் பண்ணலாம். அடுத்து பிஓக்யூ சில ப்ராடக்ட் நேம வச்சு போட்டு சர்ச் பண்ணலாம். இது மாரி வேரியஸ் ஃபில்டர் இருக்குது. நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு 40,000, 50,000 டெண்டர் உங்களுக்கு ரெடியா இருந்துகிட்டே இருக்கும். நீங்க சர்ச் பண்ணி உங்களுக்கு சூட்டபிளா இருக்கிற மாரி எடுத்துட்டு அதுல பண்ணலாம். இதுல 3 கேட்டகரி இருக்குது. ஒண்ணு வந்து 0லேருந்து 50,000 அதுக்கு வந்து நீங்க கேட்டலாக்ல பண்ணி எப்படி Flipkart, Amazonல நம்ம பொருள் வாங்குற மாரி கவர்மெண்ட்ல டைரக்ட்டா அப்படியே ஆர்டர் பிளேஸ் பண்ணி வந்துரும். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் மார்க்கெட்டிங். உங்களுக்கு தேவைனாக்கா உங்களது ப்ராடக்ட் நீங்க ரேட்லாம் அதுல மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அது சூட்டபிள்னா உங்களுக்கு டைரக்ட் ஆர்டர். செகண்ட் 50,000க்கு மேல உள்ளதுல பிட்டிங் சிஸ்டம்.
நீங்க அந்த இதுல டெண்டர்ல போயிட்டு நான் இதுல பிட்டிங் கலந்ததுன்னா பார்ட்டிசிபேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு ஃபுல்லா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இஃப் எனிபடி நீட்னா யூ கேன் கான்டாக்ட் அதெல்லாம் சொல்லி தரலாம். ஸோ நீங்க பிட்டிங்ல பண்ணிட்டு நீங்க ஆர்டர் எடுக்கிறது. ஸோ அது இருக்குது. ஸோ அதனால வந்து இதுல வந்து நீங்க உங்களுடைய கேட்லாக் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணணும். அது ஹை ரெசல்யூஷன்ல இருக்கணும். ப்ராப்பர் வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். டீட்டெயிலிங் இருக்கும். பிரைஸிங் வந்து நல்லா காம்படிட்டிவ் பிரைஸிங் நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கிற மாரி பண்ணுங்க. ஸோ இது போல பண்ணுங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைரக்ட் ஆர்டர், பிட்டிங், ரிவர்ஸ் ஆக்ஷன் 3 டைப் இருக்கு. அப்புறம் வந்து ட்ராக் டெட்லைன் அதுல வந்து எப்ப லாஸ்ட் டேட் ஓப்பன் பண்றது இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ அப்டேட் ப்ராடக்ட் கேட்லாக் ரெகுலர்லி இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் எடுக்கிறது. ஹவ் டு கெட் பேமெண்ட் நத்திங். நீங்க டெலிவரி பண்ண பிறகு ரெசிப்ட்லாம் குடுப்பாங்க இல்லையா? ரிசீவ்ட் அது இது. அத வச்சுட்டு நீங்க ஜெம்லயே வந்துட்டு நீங்க அப்லோட் பண்ணிடுறீங்க. தென் பேங்க் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது பேங்க் டீட்டெயில்லாம் பண்ணிடுவீங்க. அந்த அக்கவுண்ட்க்கு கரெக்ட்டா வந்துரும். ஸோ இது வந்துட்டு நீங்க இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணீங்கன்னாக்கா, பேமெண்ட் கரெக்ட்டா வந்துரும். டிலே ஆகாது. ஸோ சக்சஸ் ஸ்டோரீஸ் ஒரு சின்ன 2, 3 பேர் மட்டும் சொல்றேன். HVFX டெக்னாலஜி லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி அத பண்ணியிருக்காங்க. 10.72 crore வந்து ஜெம் மூலியமா பிசினஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவங்க ஒரு டீட்டெயில் குடுத்தாங்க எனக்கு. துன்கா ஏரோபேஸ் பாருங்க ட்ரோன்னா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அக்ரிகல்ச்சர்ல ஒரு ஸ்ப்ரே பண்றதுக்கு கூட ட்ரோன்ல மெடிசின் ஊத்தி பண்றாங்க. அதேபோல வாட் இஸ் தட் ஃபெர்டிலைசர் வச்சு பண்றாங்க. ஒரு ஃபங்ஷன்ல கூட என்னன்னாக்கா ட்ரோன் அப்படியே கேமரா வந்து அப்படின்னு வந்து பாட்டுல போட்டோலாம் எடுக்குது. வீடியோலாம் எடுக்குது. அதே ட்ரோன் ஸ்டார்ட் அப் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. ட்ரோன் வச்சு பண்றாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ல ஜெப்த்ராவே ஆர்டர் 27 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த வுமன் ஆண்டர்பிரினர்லாம் சொன்னேன்ல பெனிஃபிட் குடுக்குறாங்க. வுமன் ஆண்டர்பிரினருக்குங்க பார்த்தோம்னா 6.29 லேக்ஸ் வந்துட்டு அது அந்த அளவுக்கு ஆர்டர் குடுத்துருக்காங்க. லட்சக்கணக்கான ஆர்டர் குடுத்துருக்காங்க. அதோடைய ஒர்த் பார்த்தீங்கன்னா, 12,692 கோடி வேல்யூக்கு வுமன் ஆண்டர்பிரினருக்கே குடுத்துருக்காங்க. அதுபோல மெனி எம்எஸ்எம்இ ஸ்கேலிங் நேஷனலி த்ரூ ஜெம். இந்த ஜெம் மூலியமாவே என்னன்னாக்கா, உங்களுக்கு எம்எஸ்எம்இ வந்துட்டு நெறைய கம்பெனி ஸ்கேல் அப் பண்ணியிருக்காங்க, வளர்ந்திருக்காங்க. ஓகே. அடுத்து சேலஞ்ச் டிப்ஸ் என்னன்னாக்கா, இது எல்லாருக்கும் என்ன ஒரு சேலஞ்ச் ஃபீல் பண்றாங்கன்னா, சார் என் ப்ராடக்ட் மாரி நெறைய பேர் பண்றாங்க. ஆனா ரேட் கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்கிற மாரி காம்படிஷன் இருக்க மாரி தெரியுது. அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு காம்படிஷன் 4 பேர் பண்ற மாரி நீங்க எப்படி விக்கணும்? என்ன செய்யணும்னு பார்த்து பிரைசிங் பிரஷர். அதனால என்னன்னாக்கா, பிரைஸ் கொஞ்சம் குறைக்கிற மாரி இருக்கும். அது இருக்குது. அது ஈஸியா பண்ணிடலாம். உங்க பொருள் விக்கும்போது ஏன்னா நியாயமா தான் வாங்குவாங்க. கரெக்ட்டா பண்ணிடலாம். அப்புறம் இந்த டாக்குமென்டேஷன்ல உங்களுக்கு சில எரர் பண்ணா அது மாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து மெயினா என்னன்னாக்கா, நீங்க அதுல டெலிவரி டைம்னாக்கா, அந்த டெலிவரி டைம் கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணணும். இல்லனாக்கா அதுல சில அ என்ன போடுவாங்க, அந்த பெனால்டி எல்லாம் இருக்குல்ல, 5% இதெல்லாம் வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. நீங்க ஒரு டைம் 3 மாசம் டைம் குடுக்குறாங்க. 3 மாசம் கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா ஓகே. நீங்க டிலே பண்றீங்க அப்படின்னாக்கா, ஒரு 5% பெனால்டி சிஸ்டம்லாம் இருக்குது. அது மாரி குவாலிட்டி கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணுங்க. குவாலிட்டி செக். ஏன்னாக்கா, இந்த டெண்டர் உங்களுக்கு ஆர்டர் குடுக்கும்போதே யார கான்டாக்ட் பண்ணணும், எந்த ஆஃபீஸ் போகணும் எல்லாமே இருக்கும். நீங்க போய் அவர்ட்ட பார்த்துட்டு, கேட்டுட்டு எப்படி வேணும் குவாலிட்டி எல்லாம் கேட்டு கரெக்ட்டா பண்ணிடணும். குவாலிட்டி கரெக்ட்டா பண்ணணும். ஸோ, அதனால வந்து நீங்க அப்பப்போ வந்து கேட்டலாக்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, பிரைஸ் வேரியேஷன் இருக்கு, டீட்டெயில் ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ, அதனால நான் என்ன சொன்னேன்னா, ஸ்டார்ட் ஸ்மால். நீங்க இதுக்கெல்லாம் இவ்ளோ ஃபிகர் சொல்லணும் அப்படி இப்படின்னு நெனைக்காதீங்க. சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் லேர்ன் ஸ்கேல் கிராஜுவலி. ஓகே. நெக்ஸ்ட் அப்படி பார்த்தோம்னா கன்க்ளூஷன். GEM is transparent and reliable, large government marketplace, huge market for MSME and business. Register small, big, build credibility and scale. இதுதான் வந்துட்டு நம்ம சொல்றோம். சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு, நீங்க வந்துட்டு ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி, பெரிய அளவுல நீங்க வளர வேண்டும். யுவர் பிசினஸ் கேன் அச்சீவ் கன்சிஸ்டன்ட் குரோத் த்ரூ GEM. இதுதான் நம்ம டைட்டில். ஹவ் டு லிவரேஜ் திஸ் GEM அப்படிங்கிறது தான் வந்துட்டு. ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர். தேங்க் யூ ஸோ மச். இத நான் இந்த இவ்வளோ டைம் குடுத்து எனக்கு உங்க மத்தியில இந்த பிரசன்டேஷன் குடுக்க வச்சது. ஸோ நவ் வி கோ ஃபார் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சார் ஃப்ளோர் ஹேண்ட் ஓவர் டு யூ. தேங்க் யூ சார். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுல யாருக்காவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. நீங்க சாட்லயும் உங்க கேள்விகளை கேட்கலாம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் அப்படின்னா. சார் கேள்விகள் வரட்டும். அதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற ஒரு அடிப்படை கேள்விகள் நான் கேட்டுறேன். இப்போ வந்து ஒரு அரசு நிறுவனம் நம்ம கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க எங்க இருந்து வேணா வாங்கலாம். ஒரு ரயில்வே சொன்னீங்க, எங்க இருந்து கூட வாங்கலாம். இப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல போய் டெலிவரி பண்ற சிக்கல்கள் இருக்கும், லாஜிஸ்டிக்கல்லாம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு நிறுவனம் நம்ம இங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதெல்லாமே பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பிட் பண்ணணும், கரெக்டா? ஆமா சார். இப்போ இந்த ஜெம்ல கோட் பண்ணும்போது அவங்க கிளியர்லி டெல்ட் உங்களுக்கு ஜெம்ல வந்து டுட்டோரியல் இருக்கு. அந்த போர்ட்டல்ல நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்குமே வீடியோ அது இது டீட்டெயில் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஜெம்ல ரேட் கோட் பண்ணும்போது பேசிக் பிரைஸ் ஆஃப் ப்ராடக்ட், அதுக்கு பிறகு ஜிஎஸ்டி, உங்களுடைய லாஜிஸ்டிக், உங்களுடைய லாபம், வேற எனி பேக்கிங், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க ரேட்டே கோட் பண்ணணும். நீங்க கோட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுல என்னென்ன காம்போனன்ட்லாம் இன்வால்வ் ஆயிருக்குது. ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண போறோம்னாக்கா, அந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் எவ்வளோ ரேட் வருதோ, அதுக்கு மொத்தமா போட்டு ரேட்ட நீங்க கோட் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு லாஜிஸ்டிக்கா இருக்கட்டும், இல்ல பேக்கிங்கா இருக்கட்டும், வாட் எவர் திங்ஸா இருக்கட்டும், அதுல ஒரு இன்ஸ்பெக்ஷன் கூட இருக்குனாக்கா, இன்ஸ்பெக்ஷன் சார்ஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மொத்தமா போடுங்கன்னு தான் சொல்றாங்க. ஸோ வி ஹேவ் டு கோட் ஃபார் ஆல் தி திங்ஸ் டுகெதர். ஓகே. ஸோ நீங்க சொல்லும்போது சொன்னீங்க, மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்ல, ட்ரேடிங் கூட நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. எஸ் சார். ஆமா. எஸ் அப்போ சார். இது நம்ம இந்திய அரசாங்க நிறுவனங்களுக்கு நம்ம சப்ளை பண்றதுனால சில ம். கண்ட்ரிகள்ல வந்து தடை பண்ணிருக்காங்களா? நீங்க வெளியில இருந்து வாங்கக்கூடாது, நீங்க உள்நாட்டு பொருட்களை ஆமா தான். சார். ஆமா சார். ஜெம்ல வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, இது வந்து எம்ஐஐஐ சர்டிபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் மேக் இன் இந்தியா அந்த சர்டிபிகேட் ம், வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னாக்கா சார், நான் வந்து ஓப்பன் போறத சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்றேன் ஒரு உண்மைய. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து ஆல் டுகெதர் சேர்த்து 7,00,000 கோடி வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஜெம்ல. ஆனா ம், தமிழ்நாட்டுல 7,300 கோடி மட்டும் தான் வந்துட்டு இங்க டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. இதுல என்ன அப்படின்னாக்கா, வெரி வந்துட்டு பெத்தட்டிக் அண்ட் வந்து சாரி டூ சே தமிழ்நாடு வந்து எல்லா விஷயத்திலயும் டாப் 3ல இருக்கும். டர்ன் ஓவர்ல பார்த்தோம்னாக்கா, குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இந்த 3ம் மாறி, மாறி டாப் 3ல இருக்கும். எக்ஸ்போர்ட்ல ம், பார்த்தோம்னா, இந்த 3ம் மாறி, மாறி டாப் 3ல இருக்கும். எல்லாத்துலயுமே இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி இந்த ஜெம்ல பார்த்தோம்னா, இவங்க இந்த லிஸ்ட்லயே வரல தமிழ்நாடு. ம், 1% கூட பண்ணல சார். இவங்க டிரான்சாக்ஷன இது பண்ணல. என்ன ரீசன் அப்டின்னா, நார்த்ல இத நல்லா டியூன் பண்ணி பக்காவா இந்த பிசினஸ பார்ட்டிசிபேட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல உள்ள ரெக்யர்மென்ட்டையும் அங்க இருந்து வந்து அங்க அப்ளை பண்ணிட்டு, அவன் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு, இங்க எல்லாம் அவன் தான் சப்ளை பண்றான், ஆர்டர் பண்றான். தமிழ்நாட்டுல இந்த அவேர்னஸ் இல்ல, சரியா செய்யலங்கிறது ஒரு அந்த மாரியான ஒரு கண்டிஷன் இருக்குது. இதுல என்ன அப்டின்னா, இதுல இந்த சர்டிபிகேட்ல மேக் இன் இந்தியா அப்டின்னாக்கா, இது வந்து நான் அந்த ப்ராடக்ட் செய்றேன். இந்த ப்ராடக்ட்ல 50%க்கு மேல இங்க லோக்கல்லயே நான் சோர்ஸ் பண்ணது, லோக்கல்லயே செய்யப்பட்ட காம்போனன்ட் தான் இதுல இருக்குது. அப்டின்னே ஒவ்வொரு டெண்டர்லயும் நம்ம வந்து டிக்ளரேஷன் குடுக்கணும். அதுக்கு ஒரு சர்டிபிகேட் மாரி குடுத்திருக்கான். அத வந்து நம்ம சைன் பண்ணி அதையும் அப்லோட் பண்ணணும். அந்த சர்டிபிகேட்டையும் நம்ம செல்ஃப் சர்டிபிகேட் அது. ஹூஎவர் மே கன்சர்ன் சொல்லிட்டு நாங்க டெய்லி பண்ணிட்டு இருக்கோம் அத வந்துட்டு. பண்றோம். நம்ம டிக்ளேர் பண்ணோம். இது மேக் இன் இந்தியா லோக்கல் பண்றது தான். இத நார்த்ல என்னன்னாக்கா, அவனுக்கு வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து சைனாலருந்து இம்போர்ட் பண்றான்னு வச்சுக்கங்க. ம், அங்க வந்து ம், ஒரு எல்இடி லைட்டையும் குரூப் பண்ணுவாங்க. அவன் ம், ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புறான். இது வந்து மேட் இன் அ பி ம், ஆஃப் சைனா, அந்த ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படிலாம் போட்டுருப்பானுவ. நம்ம ஆளுங்க அங்க உட்கார்ந்து அந்த ஸ்டிக்கர் எடுத்துப்புட்டு, மேக் இன் ம், இங்க வந்து பாம்பேல வந்து ஒட்டிட்டு இருப்பாங்க ஸ்டிக்கர்லாம். அப்புறம் அத ம், ம், அசெம்பிள் பண்ணாங்க. என்ன அந்த வெளில டிக்ளேர் பண்றது தெரியாம, இட் இஸ் மேட் இன் இந்தியான்னே சொல்லி, இதுலலாம் வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க வந்துட்டு. ஸோ அதனால ம், தான் ம், வந்து நார்த் இந்தியால ஒரு பெரிய சக்சஸிவா பண்ண முடியுது. நம்ம வந்து என்னன்னா பார்த்துட்டு, ஐயோ! இது வந்து ஒன்லி இந்தியாவுல தயார் பண்ண பொருள் தான் இருக்குது. இந்த பொருள் அங்க வாங்கலாம்னு நெனச்சேன். ஆனா ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ண ட்ரேடர்லாம் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ, ம், நம்ம ம், வந்து இந்த லெவரேஜ் அ ஜெம் ஃபார் அவர் பிசினஸ் குரோத் அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. இத பயன்படுத்தி நம்ம ஆர்டர் எடுத்து எப்படி ஜெயிக்கலாங்கிறத திங்க் பண்ணுங்க. அவங்க கேட்கிற சில இது இருக்குது. அத பண்ணுங்க. கேட்டாக்கா நம்ம வந்து அங்கேருந்து பார்ட்ஸ வாங்கி, நீங்க அசெம்பிள் பண்ணி மேட் இன் இந்தியா அப்படின்னு பண்ணீங்கன்னா சொல்லலாம். சார் 50% ஆஃப் காம்போனன்ட் இங்க தான் பண்ணியிருக்கோம். சம் ஐட்டம் வந்துட்டு வி ஆர் சோர்சிங் இட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ, அதனால வந்து இதுல வந்து நம்ப ட்ரேடர் வந்து வெரி வெல் பண்ணலாம். அதுல என்னன்னாக்கா, மெயினா 2 கேட்டகரி இருக்கு. ஓஇஎம் கேட்டகரின்னு இருக்குது. உள்ள நீங்க எந்த கேட்டலாக் பண்ணும்போது, நீங்க ஓஇஎம் கேட்டகரியா? ரீசெல்லர் கேட்டகரியான்னு கேக்கும். ஓஇஎம்னா சொந்தமா தயார் பண்ண ஒரு ப்ராடக்ட் தயார் பண்றாங்க. ஓஇஎம்ன்னு போடணும். ம், ரீசெல்லர்ன்னு போட்டோம்னா, ரீசெல்லர்னா நீங்க யார் ப்ராடக்ட் வாங்குறீங்க? நீங்க ஆத்தரைஸ்டா? இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து அ டைக்கன் ஏசி. நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, டைக்கன் ஏசி ஒரு ஆஃபீஸர் கேட்கறாங்க, எனக்கு ஒரு 50 ஏசி வேணும். அத சப்ளை பண்ணி இன்ஸ்டால் பண்ணி குடுங்கன்ட்டு. நெறைய பேர் ம், என்ன ம், பண்ணுவாங்கனாக்கா, நான் ஏசி மெக்கானிக்கா வேலை பார்த்துருக்கேன். நானும் ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டேன். உதய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டேன். நான் இது ம், எடுக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டைக்கன் ஏசி அதுல அப்லோட் பண்ணும்போது அது கேட்கும். நீங்க ஓஇஎம்மா, ரீசெல்லரா? அதாவது நீங்க இத மேனுஃபேக்சர் பண்றீங்களா? இத வந்து நீங்க வாங்கி செய்றீங்களான்னு. நீங்க என்ன ம், பண்ணீங்க? அஃப் கோர்ஸ் ஓகே ரீசெல்லர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கேக்கு ரீசெல்லர் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுங்க. ரீசெல்லர்னா அவங்க ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களா? டைக்கன்ல வந்துட்டு நீங்க டீலரா? நீங்க வந்துட்டு இத வாங்கி நீங்க இது மாரி பண்ணலான்னு ஆத்தரைஸ் பண்ணாங்க. அது நம்ம வாங்கணும்.
இது ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு. ட்ரேடரா இருக்கும்போது பிராண்டட் ப்ராடக்ட் பண்ணும்போது நீங்க பண்ணலாம். ட்ரேடரா இருக்கும்போது அன்பிராண்டட் யுவர் ஓன் மேக்னாக்கா அதுக்கு தேவையில்லை, அதுக்கு நீங்க பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ரீசெல்லரா ஓஇஎம்மா அப்படின்னு 2 கேட்டகரி இருக்கு. ஓஇஎம் வந்து ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர். மேனுஃபேக்சர்ங்கிற இது வரணும். மேனுஃபேக்சர் ரீசெல்லர். தேங்க்யூ. ஐ திங்க் நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டேனா சார்? சொல்லிட்டீங்க. எனக்கு புரிஞ்சிடுச்சு. ரைட் சார். ஓகே. மற்றவர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார் எனக்கு அதிகமான ஆர்வம் இல்லைங்க சார். ஆக்சுவலி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பட்ஜெட்டு 4 லட்சம் கோடிக்கு மேலே பண்ணுறோம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ப்ரொக்யூர்மெண்ட்டும் இதுக்குள்ளார தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் 7,000 கோடிங்கிறது சம்திங் ஏதோ மிஸ் மேட்ச் ஆகுதுல்ல சார்? இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு அப்போனா நீங்கள் வெளியில இருந்தா யாரோ வாங்குறாங்க வெளில அப்படிதானே? வாங்குறாங்க. நார்த் அதான் சொல்றேன் சார். நான் சொல்றது தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு 17,000 பேர் தான் வந்துட்டு ஜெம்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா எம்எஸ்எம்இ உதய ரெஜிஸ்டர் பண்ணது 20 லட்சம் பேர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுல. 20 லட்சம் பேர் பண்ணதுல ஏன் உங்களுக்கு வந்துட்டு 17,000 பேர் தான் பண்ண முடியுது அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்ப ஏன்னாக்கா அந்த அவேர்னஸ் இல்ல. அத உள்ள நுழையல. இப்ப எனக்கு வந்துட்டு தப்பா நினைக்க வேண்டாம். இதுல வந்து மொத்தம் 27 பேர் இருக்காங்க. 27 பேரு நீங்க நினைச்சு பாருங்க. எத்தனை பேரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அப்படி ரெஜிஸ்டர் பண்ண நம்ம வந்துட்டு எத்தனை பேர் ஆர்டர் எடுத்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ அம் ஷூர் இதுல 90% மேல இதே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து என்னன்னாக்கா, அப்படி பண்றது தான் தமிழ்நாடு முழுக்க அந்த நிலவரம் தான். இந்த ஜெம்ல ரெஜிஸ்டரே பண்றதில்ல. இது ஏன்னு நீங்க கேட்கலாம். ஒருத்தர் கேட்கலாம், "ஏன் ஆகல?" அப்படின்னாக்கா, நீங்க அந்த பாயிண்ட் தான் வர்றீங்க. அதியமான் சார் கேட்கும்போது. இது என்னன்னா சார், இது வந்து ஸ்மால் திங்னஸ். இதுல கேக்கும் வந்துட்டு நீங்க நான் சொன்னேன் பாருங்க. நீங்க மேனுஃபேக்சரரா, ரீசெல்லரா அந்த சர்டிபிகேட்லாம் வாங்கி அத அப்ளை பண்ணி முடுறதுக்கு அத எல்லாரும் விட்டுறாங்க. அதே போல இது ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு இத பண்றது, அப்புறம் சர்ச் பண்றது, நாட் யூசர் ஃப்ரெண்ட்லி அவ்வளவு ஈஸியா இல்ல. நம்மளுக்கு எப்படின்னா எல்லாரும் எப்படி மோல்டு பண்ணியிருக்கோம்னா, டைரக்ட்டா ஃபோன் பண்ணி எனக்கு இது வேணுங்க அப்படின்னாக்கா, ஃபோன்லயே பேசி கீசி எடுத்து ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணுன்ட்டு. இதுல சில செட் ஆஃப் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு டிடிபி ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல பண்றாங்கல்ல, ஒரு ஒரு வேலைக்கு பண்றீங்க, இல்ல ஒரு எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்றீங்க. என்னென்னலாம் சர்டிபிகேட் ஸ்கேன் பண்ணி அத அப்லோட் பண்ணணும், அதுக்கு அப்ளை பண்ணணும், அது செய்யணும். இது மாரி பண்ணாக்கா சில பேர் சொல்லுவாங்க. போயிட்டு ஒரு இதுல வந்து ரூ. 200 ரூ. 300 குடுத்து ஒரு டிடிபி சென்டர்ல போயிட்டு நம்ம வந்து இது மாரி ஒண்ணு அப்ளை பண்ணுங்க. அப்படி பண்றோம் பாருங்க. அந்த மாரி செட் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் ஒர்க் இருக்குது. இது நார்மலா இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லாததுனால, செய்ய முடியாததுனால, இத நாளைக்கு செய்யலாம், இன்னைக்கு செய்யலாம் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் விட்டுறாங்க. இதுல கூட இன்னைக்கு 27 பேர்ல ஒரு 4 பேர் 10 பேர் நினைக்கலாம். சரி நம்ம உடனே இத ஸ்டார்ட் பண்ணி இதில இறங்கிடுவோம் அப்படின்ட்டு. நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நாளைக்கு பார்ப்போம். சரி இந்த வாரம் நாளான்னைக்கு பார்ப்போம். சரி அடுத்த வாரம் பார்ப்போம். இது ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னா அவங்க அப்படியே டைல்யூட் ஆயிடுவாங்க. ஆமாமா ஒரு வாட்டி அட்டெண்ட் பண்ண ஜெம்மு நல்லா தான் சொன்னாங்க. அத பார்க்கணும். பட் நமக்கு டைம் இல்ல பண்ண முடியல. இப்படின்னு விட்டுறாங்க வந்துட்டு. இந்த மாரி ஒரு லேக் இருக்கு சார். நீங்க சொன்ன மாரி யூ ஆர் வெரி வெல் சே வந்துட்டு இங்க 4,00,000 கோடி 5,00,000 கோடி நடக்குது. இது எல்லாமே ஜெம்முல தான் வந்து 80% மேல நடந்துகிட்டு இருக்குது. அது எல்லாமே வேற வேற நார்த் சைட்ல இருந்து வந்து வாங்கி அத அவைல் பண்ணி செஞ்சுர்றாங்க. அது போடுது. என்எல்சில ஒரு மீட்டிங் நான் அட்டெண்ட் பண்றேன் சொல்றாங்க. சார் இங்க காம்போனன்ட் வந்துட்டு இங்க யாருமே எங்களுக்கு வெண்டர் கிடைக்க மாட்றாங்க. இங்க இருந்து கல்கட்டால இருந்து வந்து தான் இந்த ப்ராடக்ட்ட வந்துட்டு அவன் வந்து 15 வருஷமா சப்ளை பண்ணிட்டு இருக்கான். வேற யாரும் எங்களால சோர்ஸ் பண்ண முடியாது தமிழ்நாட்டுல. அப்படின்னு எல்என்சில ஒரு மீட்டிங்ல அந்த ஜெனரல் மேனேஜர் பேசுறாரு. இப்படிதான் நிலவரங்கள் இங்க இருந்துகிட்டு இருக்குது. சார் சொல்லுங்க சார். அதுல நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன்னா, வேற ஏதாவது கிளாரிஃபை இருக்கா சார்? கண்டிப்பா சார். ஆக்சுவலி ஏன் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, இவங்க ப்ரொக்யூர்மெண்ட் பண்றவங்கள இது பண்றதுக்கு இவங்க எதுவும் ஸ்கீம் வச்சிருக்காங்களா? அவங்கள இருக்கு சார். இப்போ என்கரேஜ் பண்றது? சென்னையில ஆ நம்ப எம்எஸ்எம்இ ஆஃபீஸ் இருக்காரு சார். அங்க வந்து இந்த ஜம்முக்குன்னே வந்துட்டு ஒரு டெப்டி டைரக்டர் தமிழ்நாடுக்கு ஒருத்தர் ஹெட்டா போட்டு அவர் நேமே சொல்றேன். பிரசாத்ன்னு இருக்காரு. அவருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அவரு அங்கங்க கண்டக்ட் பண்றாரு. இந்த ஜம்முக்குன்னு கவர்ன்மெண்ட் சைட்ல அவேர்னஸ் ஏதாவது பிஎஸ்யு மீட்டிங் நடக்கும்போது, அதுல போய் இவரு வந்து ஒரு ஸ்லாட் எடுத்து நான் அந்த பேசினேன்ல, இது மாரி அவர் வந்துட்டு ஒரு 3, 4 மணி நேரம் எடுத்துக்குவாரு. ஜிம்ல வந்துட்டு அது எப்படி எப்படிலாம் பண்றதுன்னு இப்ப லைவா காமிப்பாரு. நம்மளுக்கு டைம் இருக்கிறதுனால, நான் அந்த போர்ட்ல போயிட்டு லைவா உங்களுக்கு காமிக்கல. எனக்கு இப்ப நான் அதுல உள்ள போனேன்னாக்கா ஒரு 2, 3 மணி நேரம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன் வந்து. ஸோ அது மாரி அவரு வந்து நெறைய கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவேர்னஸ் இருக்குது. அ இது வந்து என்னன்னா சார், இன்னும் அந்த அளவுக்கு பெனட்ரேட் ஆகல, செய்யல அப்படிதான் போயிட்டு இருக்குது.
இது செஞ்சுட்டாங்க. ஒரு ஆஃபீஸ் இருக்கு சார். யாருனாலும் யூ கேன் விசிட் அந்த எம்எஸ்எம்இ ஆஃபீஸ்ல ஜெம் போர்ட்டலுக்கு அந்த ஆஃபீஸ்ல போய் மீட் பண்ணலாம். அந்த ஆஃபீஸ்க்கு போகலாம், செய்யலாம். நெட்ல இப்ப என்ன ஆச்சுன்னா, சம்டைம் ஃப்ரீ வருது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, பெய்டு செக்ஷனா போயிட்டு இருக்காங்கங்க. அடிக்கடி ஆட் பார்ப்பேன். ஆ அது வந்து ரூ. 2000 ரூ. 3000 5000 இப்படிலாம் கட்டுற மாரி, நான் அந்த சொன்ன விஷயத்தையே வந்துட்டு ஒரு 2 செக்ஷன் நடத்துவேன் ஒரு நாளைக்கு. அது 5000 கட்டி போகணும் அப்படின்ட்டு. அது மாரி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி இந்த ரிசோர்ஸ் பெர்சன் இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு ஜ எம்எஸ்எம்இல பேசி, "சார் நான் இது மாரி எடுத்துட்டு இருக்கேன் சார். ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன் சார். இது மாரி எடுக்கிறேன் சார். வர்ற ஃபீஸ்ல உங்களுக்கு 50% சார் எம்எஸ்எம்இக்கு. நான் வந்து எஃப்எல்ஸ்னாக்கா" அப்ப ஓகேன்னு குடுத்து, அங்க தொடர்ந்து பெய்டு செக்ஷன் நெறைய நடந்துகிட்டே இருக்கு. ட்ரெய்னிங் எம்எஸ்எம்இல. அந்த மாரி பெய்டு செக்ஷன்ல இது நடந்துட்டு இருக்கு. சார் உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாடு இந்த நுகர்பொருள் வாணிப கழகம்லாம் இருக்குல்ல சார். இப்ப ஆமாங்க ஆயிரக்கணக்கான சார். கோடி ஆமாமா, அவங்க ஆமாமா. சிவில் சப்ளை கரெக்ட் சிவில் சொல்றீங்க. ஆமா, சப்ளை சார். இப்ப அவங்க ஆமா. ஆயிரக்கணக்கான கோடிக்கு ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும். இப்ப ஆ. அது இது வழியா தான் நடந்தாகணும்ல சார். ஆமாமா. இது வெளிய தான் சார் வந்து பண்ணணும். அதனால தான் இவ்வளோ வால்யூம் வருது. நம்ம வந்துட்டு இந்த லாஸ்ட் இயர் டிரான்சாக்ஷன் சொல்லும்போது, நீங்க வெரி வெல் செட் அந்த மாரி பெரிய ப்ரொக்யூர்மென்ட்லாம் தான் இதுக்குள்ள வருது. இதெல்லாம் நடக்குது சார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. நேத்து கூட நான் பேசிட்டு இருந்தோம். வந்து ஒரு 27,000 டன்னு தால் வந்துட்டு, இங்க மத்திய பிரதேசத்துல வந்துட்டு சோர்ஸ் ஆகி, இது வந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் போகுது. அசாம் அந்த அந்த பகுதிக்கு போறதுக்காக ஒரு டெண்டர் எனக்கு அனுப்பியிருக்காங்க வந்துட்டு ஒரு டெல்லில இருந்து ஒருத்தர்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இஎம்டியே 2 கோடி கட்ட வேண்டியதா இருக்கு அந்த டெண்டருக்கு. அந்த மாரிலாம் பேசிட்டு இருந்தோம். இதெல்லாம் நடக்குது சார். ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இல்ல சார். இப்ப உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாடு இப்போ இது சிவில் சப்ளை கார்ப்பரேஷனுக்கு இப்ப ம். 7,000 கோடிங்கிறது ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு சார். தமிழ்நாட்டுல இருந்து ஆமாமா. நீங்க சார் அப்போ இத போய் நீங்க நெட்ல போயி நீங்க கூகுள்லயே தட்டி பாருங்க. ஹவ் மச் டிரான்சாக்ஷன் மேட் பை தமிழ்நாடு தமிழ்நாடு இன் ஜெம் போர்ட்டல்னு போட்டு பாருங்க. இல்ல வந்து ஜெம் போர்ட்டல்ல போய் பாருங்க. ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது தமிழ்நாடு பாருங்க. இந்த மாரி இருக்குது வந்துட்டு. மோஸ்ட்லி இங்க ஆகுறதில்ல. இங்க சார் இப்போ உங்க தமிழ்நாட்ல தான் நீங்க வந்து மோஸ்ட்லி நார்த்ல இருந்து தானே சார் இங்க வந்துட்டு நெறைய எல்லாமே வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருவணிகம்லாம் யார் சார் இருக்கா? அதான் சார். ஆக்சுவலி இப்ப இது பெரிய அவேர்னஸ் சார். நீங்க சொன்ன இதுல இப்ப நம்ம எங்க லேக் இப்போ ஆகுறோங்கிறது பெரிய நம்ம அவேர்னஸ். சாரு தொடக்கத்தில சொன்னாங்க. தாப்பாவெல்லாம் பத்தி சொன்னாங்க. அந்த மாரி இப்ப தானே சார் இனிஷியேட் ஆயிருக்குது. நம்ம வணிகத்த தமிழருக்குள்ள குடுத்துக்கணும். தமிழருக்குள்ள செய்யணும், பண்ணலாம் பண்ணியிருக்குது. இது வந்து இங்க உள்ள டோட்டல் பிசினஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். என்ன இந்த டோட்டல் பிசினஸ் யார் யார் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்த்தாவே அது டிஃபரெண்டா தெரியும் உங்களுக்கு. கடல் கடந்து ஆழ்கடல் கப்பல்கள வச்சுட்டு வணிகம் பண்ண ஒரு ஒரு பெரிய ஆட்கள் நம்ம வந்து ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு சார். நம்ம வெரி ரொம்ப வீக்கர் நன்றி சார் சார். நம்ம. வெரி ரொம்ப வீக்கர். ரொம்ப அதுக்கு தான் நான் நன்றி வந்து சார். ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சொன்னேன். இப்ப நான் கூட இதெல்லாம் பல தளங்கள்ல பேசிட்டு இருந்த காரணம், எனக்கு வந்துட்டு இந்த மக்கள் மீது உள்ள ஒரு இதுதான். கோவத்துல இந்த என்ன இந்த இதெல்லாம் ஏன் பயன்படுத்திட்டு இருக்காங்க? இத வந்து நம்ப முடிந்த அளவு இத வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும், சொல்லுவோம், செய்யணும். இந்த ஜெம்மே நான் வந்து இப்ப இந்த வாரத்திலே 3 இடத்துல கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுல ஒரு கிளாஸ்ல தான் ஜான் சார் பார்த்துட்டு என்ன கூப்பிட்டாரு வந்துட்டு. 3 கிளாஸ் எடுத்துட்டேன் இந்த வாரத்திலே. இது என்னன்னாக்கா, இது ஏன் வந்து கவர்மெண்ட்டே அது பண்ணிட்டு ஏன் இன்னும் பெனட்ரேட் ஆகல அப்படிங்கிற கோவம் எனக்கு இருக்குது. மக்கள் இத பயன்படுத்தணுமே, செய்யணுமே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ பயன்படுத்திக்கணுமே, கவர்மெண்ட்டும் இத ரொம்ப இனிஷியேட் எடுக்கணுமே, இது ஏன் பண்ண மாட்றாங்கங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கும் இருக்குது. இப்படியும் இருக்கலாமா? லைக் கவர்மெண்ட் இதுல வந்து மார்ஜின்ஸ் கம்மியா இருக்கலாம். ஆர் பேமெண்ட் வந்து ஈஸியா கிடைக்காது, லேட் ஆகும் அது அப்படின்னு. சார் அது மிஸ்கான்செப்ட் தான் சார். கரெக்ட். நம்ம சார் பிசினஸே அந்த பேஸ் தான் சார். ஏன் எல்லாரும் பிசினஸ் வரமாட்றாங்கன்னா, மிஸ்கான்செப்ஷன் இருக்கு. அது ரொம்ப கஷ்டம். அதுல போனாக்கா பணம் நெறைய முதலீடு வேணும். நம்ம செஞ்சுட்டோம்னாக்கா பணம் வராம லாஸ் ஆயிடும். இப்படி பயம் இருக்குதுல்ல, அது ஜெம்லயும் அந்த இது இருக்குது. நீங்க சொல்றதுல அதுல உண்மை இருக்குது. அப்படிலாம் இருக்குன்னு சொன்னா நான் தான் சொல்லிட்டேனே சார். அதாவது ஒண்ணு தெரியாத வரைக்கும் தான் சார் நம்மளுக்கு அதுல தெளிவு இல்லாம பயம் இருக்கும். அதுல தெளிவு தெரிஞ்சுட்டா உங்களுக்கு இருக்கிற தைரியம் வந்துட்டு அது எங்கேயோ போயிடும் சார் வந்துட்டு. அதனால நீங்க தெளிவு இதுல ஏற்படணும். ஜெம்ம பத்தி நீங்க வந்துட்டு கோ த்ரூ பண்ணுங்க, செய்யுங்க. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் கேளுங்க. நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. இதுல ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நான் தான் அடிச்சு சொல்றேனே. 5,00,000 கோடி போன வருஷம் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பண்ணல. நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஸோ, அதனால வந்து நீங்க எந்த கொஸ்டினாலும் கேளுங்க. உங்களுக்கு நான் இதுல விளக்கம் தர்றேன். என்ன செய்யணும்னு கேளுங்க. எப்படி அப்ப அட்டெண்ட் பண்றது? எப்படி உங்க ப்ராடக்ட் இதுல வந்து என்னன்னா சார், நான் இன்னும் டீப்பா சொல்லணும்னாக்கா, விளக்கமாறு வந்து பல கோடி இதுல வித்திருக்குது. புரும்னு போட்டு பாருங்க. நீங்க போய் ஜெம்ல போயி டெண்டர் பிட்ல போயிட்டு புரும், விளக்கமாறு நீங்க வந்து தொடப்பம். அந்த தொடப்பம் வந்து பல லட்சம் கோடிக்கு இதுல பல கோடிகள் சேல் ஆயிருக்கு.
இப்போ வந்து என்ன இருக்குது உங்களுக்கு வந்து சார் எம்எஸ்எம்இல ரிசர்வ்டு கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. நீங்க எம்எஸ்எம்இல மட்டும்தான் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 358 ப்ராடக்ட் ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுல வந்து உங்களுக்கு சோப்பு, பினாயிலு, டவலு, மேட்டு, கீட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இதுல வந்து நீங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிலாம் தேவையில்ல. இந்த லிஸ்ட்ட நீங்க எடுத்து பார்த்துட்டு, நீங்க இதெல்லாம் வாங்கி ஜெம்ல வந்து நீங்க ஒரு ரீசெல்லரா வந்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அந்த மாரி ப்ராடக்ட்ட நீங்க வந்து உங்க ஊர் சுத்தியே பண்ணலாம். இதெல்லாம் இந்தியா ஃபுல்லா நம்ம அங்கங்கலாம் பண்ண அவசியம் இல்ல. நீங்க இதுல வந்து ஃபில்டர் மெக்கானிசம் இருக்கு. சர்ச். நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ, அந்த ஊர்ல ஒரு 100 கிலோமீட்டர் அது அந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் மட்டும் போட்டுங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட் மட்டும் செலக்ட் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணலாம். தமிழ்நாடு செலக்ட் பண்ணலாம். தமிழ்நாடுல 38 அதுல வந்து டிராப் டவுன்ல 38 டிஸ்ட்ரிக்ட் வரும். அந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணுமோ நீங்க பண்ணீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு டெண்டர் என்னன்னா வந்திருக்குது. இந்த ஜெம் போர்ட்ல அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த டெண்டர்லாம் கோ த்ரூ பண்ணி, இதுல எது எதெல்லாம் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறத எடுத்து நீங்க டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நான் ஜான்சன். ஆக்சுவலா சார் சொல்லும்போது நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நான் ஒரு தடவ நாக்பூர்ல ஒரு பையன பார்க்குறேன். அவர் வந்து என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, ஒரு அரிசியில வந்து பவுடர் மிக்ஸ் பண்ணி நியூட்ரிஷனல ஆட் பண்றாங்க. நம்ம ரேஷன் கடையில வர்ற எல்லா அரிசியிலயுமே அந்த பவுடர் வந்து மிக்ஸ் பண்றாங்களாம். எனக்கு இந்த மாரி ஒரு பிசினஸ் இருக்குன்னே தெரியாது. நீ எங்கேருந்து இவ்வளோ ஆர்டர் எடுக்குற அப்படின்னு கேட்கும்போது, அவன் ஜென் போர்ட்டல்லேருந்து எனக்கு கவர்மெண்ட் வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 20 கோடிக்கு ஆர்டர் கொடுக்குதுன்றான். இது என்னால நம்பவே முடியல. அவ்வளோ பெரிய பிசினஸ் அங்க நடந்துட்டு இது இருக்கு. இது ஒரு டெஸ்டிமோனியல். வெரி வெல் நீங்க சொல்லிட்டீங்க சார். கரெக்டான டயத்துல சொன்னீங்க ஜான் சார். இந்த மாரி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பாக்கி எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த மாரி இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு சார். இங்க ஒரு பிக் கம்பெனி, லிமிடெட் கம்பெனியும் இத பண்ண மாட்றாங்க தமிழ்நாட்டுல. இத வந்து நீங்க சொல்றீங்க ஒரு ஸ்மால் பிளேயர் இப்படி பண்ணிட்டு இருக்கான். தமிழ்நாட்டுல இருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கான். இது வந்து இதான் நடந்துட்டு இருக்கு இங்க இப்போ. சாரி சார். ப்ளீஸ் கோ அஹெட் சார். ஆ. அது வந்து எனக்கு தெரியவே இல்ல. இவ்ளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கான்னே எனக்கு தெரியாது. 1. 2வது என்னோட கேள்வி உங்ககிட்ட என்னன்னா சார், இப்போ நான் வந்து ஒரு ட்ரேடரு. நான் ஒரு 4, 5 மேனுஃபேக்சரர்ட்டருந்து வாங்கி நான் விக்கிறேன். இப்போ நான் வந்து மேனுஃபேக்சரர்ட்டருந்து வாங்கும்போது, மேனுஃபேக்சரர் அவன் தானே நான் வந்து இதுல போடுவேன். நீங்க இதுல வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல. ஏன்னா இது இல்ல இந்தியா சார். ஃபுல்லா நடக்குது. அவனுடைய பர்மிஷன் தான் செய்வீங்க சார். நீங்க டீலரா இருந்தா சார், உங்களுக்கு இந்த ரீசெல்லர் கோட அவன் தான் குடுப்பான். ஆல்ரெடி ஜெம்ல அவன் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாக்கா, இவன் என் ஆளு தான். இவனும் வித்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கோடு குடுப்பான். அந்த கோட நீங்க அதுல மென்ஷன் பண்ணணும். ரீசெல்லர் கோடு. அப்ப அவனோட ஓகே. பர்மிஷனோட தான் விக்க போறீங்க. அவனோட இல்லாம விக்க முடியாது. ஜெம்ல வந்து அதான் வந்து என்னன்னாக்கா, இதெல்லாம் கேட்கறதுக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு ஒரிஜினல் மேனுஃபேக்சரர்னாக்கா, ஒரிஜினல் மேனுஃபேக்சர்ட்ட அவனுக்கு அந்த ஜெம்முல வந்தானாக்கா அந்த கம்பெனிக்கு தெரியும். அவன் வந்து ஒரு ஆளே பண்ண முடியாது. அவன் வந்து நெறைய நெட்வொர்க் இந்தியா ஃபுல்லா வச்சிருப்பான். அவங்க மூலியமா தான் விக்க முடியும் வந்துட்டு. அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த டீலர்லாம் எடுக்கும்போது உங்களுக்குன்னு சம் பெர்சன்டேஜ் இருக்கும். உங்களுக்கு அவன் குடுக்கும்போது ஒரு பெர்சன்டேஜ் குடுப்பான். இப்ப என்னன்னா சார், நீங்க வந்து ரீட்டெயில்ல விக்கிறீங்கல்ல, ஒரு பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கங்க. பேட்டரி நீங்க ரூ. 5000க்கு விக்கிறீங்க. அவனும் 5000 தான் கோட் பண்ணுவான். ஆனா, அவனும் 5000 நீங்களும் கோட் பண்ணாங்க. உங்களுக்கு இல்லாம அவனுக்கு இல்லாம உங்களுக்கு வந்துரும். ஏன்னு சொன்னீங்கன்னாக்கா, நீங்க எம்எஸ்எம்இல பண்ணியிருப்பீங்க. அவன் பிக் ஸ்கேலா இருப்பான். 500 கோடிக்கு மேல, 1000 கோடிக்கு மேல பண்ணுவான் வந்துட்டு. ஒரு எக்ஸைட் பேட்டரி வச்சுக்கங்க. நீங்க வந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்கேலா இருக்கும் வந்துட்டு, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வச்சு பண்ணியிருப்பீங்க. அவனும் 5000 கோட் பண்ணிருவான். நீங்களும் 5000னா உங்களுக்கு ஆர்டர் வந்துரும். நீங்க திரும்பி அவன்ட்ட தான் கேட்பீங்க. கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னா, உங்களுக்கு டீலர் பிரைஸ் தருவான். டீலருக்கு வந்துட்டு ஒரு 15% 20% ஒரு டீலர் மார்ஜின் வச்சுட்டு உங்களுக்கு குடுக்குறாங்கல்ல, அதுல தான் வாங்குவீங்க. உங்களுக்கு அதான் அந்த மார்ஜின். நீங்க வந்துட்டு அதே ப்ராடக்ட் விப்பீங்க. இது போல தான் அந்த சிஸ்டம் இருக்குது. நீங்க வந்து ஒரு ரீசெல்லர் அப்டின்னா பண்ணலாம். உங்களுடைய ஓன் ப்ராடக்ட் அப்டின்னாக்கா, நீங்க வந்துட்டு தனியா அதுக்கு ரீசெல்லர்லாம் வேண்டாம். OEMனே பண்ணிருவீங்க. ஒரிஜினல் நீங்க தான் மேனுஃபேக்சர் இம்போர்ட் பண்ணணும். ஓகே. தேங்க் யூ சார். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார் எனக்கு. இப்போ வந்து பிட்டிங்ன்னு சொன்னீங்க. இப்போ நான் வந்து ஒரு L1, L2 அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பிட் பண்றாங்க. அப்போ நாங்க ம். வந்து விசிபிளா இருக்குமா? இப்போ L1 என்ன கோட் பண்ணியிருக்காங்க, L2க்கும் அப்படி அது தெரியுமா? வந்து சார் அந்த டெண்டர் முடிஞ்ச பிறகு நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. அந்த டெண்டர்லாம் குளோஸ் ஆகி முடிஞ்சு ஆர்டர்லாம் ஃபினிஷ் ஆயிட்டுனாக்கா, அதுக்கு பிறகு அந்த போர்ட்டல்ல போயிட்டு அந்த செக்ஷன்ல போய் பார்க்கலாம். இதுல எத்தனை பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கோட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒரு 20 பேர்னாக்கா ஒரு 10, 12 பேர் ரிஜெக்ட்டே பண்ணியிருப்பான். அவனுக்கு வந்து என்னன்னாக்கா, அவன் ரேட்டே பார்த்திருக்க மாட்டான். ஏன்னா, அவன் வந்து இந்த அ அந்த அந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்லயோ எதுலயோ மிஸ்மேட்ச் ஆயிருக்கும். ஏதாவது வேற ப்ராப்ளமா இருக்கு ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். அந்த ரிஜெக்ட் கிளிக் பண்ணி எதுக்காக இவன ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கறது பார்க்கலாம் வந்துட்டு. நீங்க இப்ப எவ்வளவு கோட் பண்ணியிருக்கீங்க? இந்த L1 எவ்வளவு எல்லாமே பார்க்கலாம் சார். எல்லாமே அதான் டிரான்ஸ்பரண்ட்ங்கிற ஒரு வார்த்தை நான் அந்த இது மாரி சொல்லியிருப்பேன். இது வந்துட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் இருக்கு சார் இதுல. ஆனா பிஃபோர் குளோசிங் தி பிட் எண்ட் டேட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி எதுவுமே பார்க்க முடியாது. கவர்ன்மென்ட்ல உள்ளவங்களையும் பார்க்க முடியாது. இந்த ஜெம்ம ஹேண்டில் பண்றவங்களையும் பார்க்க முடியாது.
இது அந்த ரிவர்ஸ் ஆக்ஷன்ல ஆனா எல்லாம் தெரியும்ல சார். ரிவர்ஸ் ஆக்ஷன்ல கம்ப்ளீட்டா நமக்கு ரிவர்ஸ் ஆக்ஷன் நமக்கு தெரியாது சார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சார், அந்த பிட் எண்ட் டேட் அன்னைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் சார், ஒரு பொருள் வந்துட்டு ரூ. 1,00,000 தான் மார்க்கெட், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதுல வந்து நிறைய பேர் கோட் பண்ணல, ஒரு 10 பேர் தான். அந்த 10 பேருக்குள்ள இவர் அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாருமே 5,00,000 மேல கோட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்க. அப்ப அவங்க என்னன்னா L1 கேட்டகரியில போய் அதை எடுத்துட்டு இருக்க முடியாது. இது மார்க்கெட்லயே 1,00,000 தான். நீ எப்படி ஜெம்ல ஆள் கிடைக்கலன்னு நீ 5,00,000 வாங்கணும்னா அவனுக்கு கேள்வி வரும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இந்த டெண்டரை வந்து நாங்க வந்து ரிவர்ஸ் ஆக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம். நாங்க வந்து இந்த மெத்தட்ல வாங்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து இந்த டேட்ல வந்து நாங்க வந்து ரிவர்ஸ் ஆக்ஷன் பண்ண போறோம். உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு, டைம் வந்து இந்த டயத்துல 12ல இருந்து 12, 15 வரைக்கும் தான். நீங்க உள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இப்ப ஜூம் மீட்டிங் குடுத்தோம்ல, அது மாரி குடுத்து எல்லாரையும் வர வச்சுட்டு, இந்த 10 பேரும் வந்தோனே அந்த டயத்துல அவன் ஆரம்பிப்பான். இந்த பொருளு ரூ. 1,00,000 அப்படின்னு அவன் போட்டுருவான். போட்டோனே ஒரு லட்சம் இன்னொருத்தன் என்ன பண்ணான், நான் வந்து 99,999 ஒருத்தன் போடுவான் வந்துட்டு. அப்ப வந்து என்ன அதுல ஏதோ ஒரு இருக்கும். மினிமம் அமௌண்ட் அது டிஃபரன்ஸ் வந்து ரூ. அது 1000 எனக்கு 500 போட்டு லைவா தெரியும். அது பிட்டிங் மாதிரி இல்ல ரைட்? அது லைவா அதான் சார். தெரியும். அதுதான். அப்ப உங்களுக்கு தெரியும்னா அதுதான். அதான் இட்ஸ் ஹேப்பன் லைக் தட் ஒன்லி. அது தெரியாது சார். முன்னாடி தெரியாது. அந்த பிட்டிங் பண்ணும்போது லாஸ்ட் மினிட்ல என்ன ரேட் வருதோ அதான் ஃபைனலைஸ். நீங்க வந்து மேனுவலா பண்ணிருந்தீங்கன்னா அதே தான் இது இங்க. முன்னாடி தெரியாது சார். முன்னாடி யார் யாரெல்லாம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கங்கிறது இல்ல தெரியாது. முன்னாடி இல்ல. இப்ப நடக்கும்போது சொல்றேன். இந்த ரிவர்ஸ் ஆக்ஷன் நடக்கும்போது யார் யாரு என்ன போடுறாங்கங்கிற அத பார்த்து நீங்க அது வந்து அது தெரியாது சார். அது தெரியாது. ஒன்லி அந்த பாக்ஸோட ரேட் மட்டும் தான் மாறும். நம்ம இல்ல. வந்து ஒரு 90,000 போட்டா ஒருத்தன் 89,000 போடுவான். அப்ப அது மாறும் அந்த ரேட். அது மட்டும் தான் தெரியும். யார் போடுறாங்கன்னு தெரியாது. அது கரெக்ட். அது ரைட். ம். சார் என்கிட்ட ஒரு கேள்வி ம். கேட்கலாமா? கேளுங்க சார். இந்த கேள்வி கேட்கிறவங்க உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமோ? சார் என் பேர் சுபாகர். ஆக்சுவலி இப்போ கவர்மெண்ட் டெண்டர்லாம் நம்ம போய் அட்டன் பண்றோம்னா அவங்க டெபாசிட் அமௌண்ட் மாரி பே பண்ண சொல்லுவாங்க சார். அப்படி ஏதாவது பே பண்ற மாதிரி இருக்குமா இதுல? இதுல ஜம்மு துருவா இல்ல சார். நான் சொன்னேன்ல ஒரு 85, 90% ஜம்மு தான் பண்றாங்க. சில இதுக்கு தனியா போகும்போது டிபார்ட்மெண்ட்ல டைரக்ட்டா அப்ரோச் பண்ணும்பொழுது இருக்குது. இதுல வந்து இஎம்டின்னு அந்த இதுல காமிக்கிறாங்க. ஆனா இஎம்டி எடுத்தது கிடையாது இதுல. வித்தவுட் இஎம்டி தான் மூவ் ஆகுது. டெபாசிட்ங்கிறது அதான் ஏர்னஸ்ட் மணி டெபாசிட். ஒரு 2% என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னலாம் மேனுவலா பண்ணும்பொழுது, ஒரு ரூ. 1,00,00,000 ஒரு டெண்டர் ஒரு வேல்யூ ஆஃப் ஆர்டருக்கு ஒரு ரூ. 2,00,000 இஎம்டி வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த டெண்டர் ப்ராசஸ்ல இவரு ஆர்டர் எடுத்துக்கிட்டு செய்யாம போட்டார்ன்னா, இந்த இவரு கட்டுன அந்த இஎம்டிய எடுத்துக்கிட்டு திரும்பி இன்னொரு வாட்டி டெண்டர செலவு பண்ணி அத பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த இதுக்காக அத எடுத்துக்குவாங்க அத. இப்போ என்னன்னாக்கா, அது ஜெம்முல இப்ப அது எடுக்கல இஎம்டி எடுக்கிறது இல்ல சார். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபீச்சர். ஜெம்முல இருக்கிற பெனிஃபிட் நமக்கு. ஸோ எதுவும் டெபாசிட் எதுவும் பண்ண தேவையில்லன்றீங்க. அது வந்து கரெக்ட்டுங்களா? ஆர்டர் பிளேஸ் ஆனோனே வரும் சார். ஜெம்முல அப்ளை பண்ணி எடுக்கும்போது அது கேட்கறதில்ல. ஆனா சில டெண்டர்ல மென்ஷன் பண்ணிருக்கு. இஎம்டி இவ்வளோ இவ்வளோன்னு போட்டிருக்கு. அது என்னன்னா ஆர்டர் பிளேஸ் ஆயிட்டாக்கா அத கட்டணும். அது நான் ரீஃபண்டபிள்ன்ற மாதிரிலாம் போடுவாங்க. சரி இல்ல, அது இல்ல மாதிரி சார். இருக்குமா? ஏர்னஸ்ட் மணி டெபாசிட்ங்கிறது அது திரும்பி வந்துரும் சார். வந்துட்டு குடுத்துருவாங்க. அதே மாரி பிஜி பேங்க் கேரண்டியும் குடுப்பாங்க. அது பெர்ஃபார்மன்ஸுக்கு பேங்க் பேங்க் கேரண்டி சர்டிபிகேட்ன்னு ஒண்ணு வேணும். ஒரு வொர்க் பண்றோம்னு வச்சுக்கங்க. அதுக்கு சர்வீஸ் இருக்கு 3 வருஷத்துக்கு இனி இருந்தாலும் நான் சர்வீஸ் பண்ணி குடுக்குறேன் அப்டின்னாக்கா, அதுக்கு ஒரு அ பேங்க் கேரண்டி குடுக்கணும் வந்துட்டு. அந்த மாரிலாம் இருக்குது. அது வந்து ஜெம் த்ரூவா போனீங்கன்னா, ஆஃப்டர் நீங்க இப்ப ஆர்டர் ரிசீவ் பண்ண பிறகு தான். பிளேஸ் ஆன பிறகு தான். முன்னாடி இல்ல சார். நம்ம அப்ளை பண்ணும்போது இல்ல. ஸோ தட் யாருக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகுதோ அவங்க வந்து டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணணுன்ற இல்ல மாதிரி சார் சொல்றீங்க. பண்ணணும். மற்றவங்கலாம் என்ன சார், மற்றவங்க தான் கட்ட போறதில்லையே விட்டுறலாம் அப்படியே வந்துட்டு. அதனால யார் போட்டிருக்கோ அவங்க வந்துட்டு அதுக்கு பிறகு அந்த டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு நம்ப ஆர்டர வாங்கிட்டு சைன் பண்ணி அப்புறம் இன்டராக்ட் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம ப்ராசஸ் படி பண்ணணும். ஐயா இதுல வந்து ஒரு ஒரு எதுவும் சேலஞ்சஸ் இருக்கு சார். இதுல ஒரு சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா சார், மோஸ்ட்லி அட்வான்ஸ் தரமாட்டாங்க. வேலை முடிச்ச பிறகு தான் நம்ம பில் குடுத்து தான் வாங்கிக்கணும். இதுல வந்து நம்ம பிரைவேட்ல இருக்க மாரி, நீங்க அட்வான்ஸ் குடுங்க, செய்ய செய்ய காசு குடுங்க அப்படின்னு நம்ம பிரைவேட்லலாம் அவங்க காசுலயே பண்ணிடுவாங்க வேலைய. காசே இல்லாம, இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லாம அவங்க காசுல பண்ணிடுவாங்க வேலைகள. அ அட்வான்ஸ் ஃபுல்லா வாங்கிட்டு தான் பொருள சப்ளை பண்ணுவோம் அதெல்லாம். இதுல வந்து என்னன்னாக்கா, நம்ம சப்ளை பண்ணிட்டு இன்வாய்ஸ் குடுத்து பேமெண்ட் வாங்குற மாரி இருக்கு.
பிரகாஷ் நீங்க ஏதோ கேட்க முயற்சி பண்ணீங்க. ஆமா, ஆக்சுவலா வந்து இப்போ வந்து இதுல வந்து ப்ரையாரிட்டி பேசிஸ் அந்த மாதிரி எதுவும் உண்டா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இவங்க கிட்ட இருந்து வாங்கணும், இவங்க நல்லா சப்ளை பண்ணிக்கிட்டு சார் இருக்காங்க அதான் நமக்கு. அந்த ப்ரியாரிட்டி நான் போட்டேன் சார். எம்எஸ்எம்இ, ஆ உமன் என்டர்பிரினர், ஸ்டார்ட் ஆ அப், ஸ்பெஷல் கேட்டகரி எஸ்சி/எஸ்டி இந்த 4 பேருக்கு ப்ரியாரிட்டி இருக்கு. இல்ல நான் அதை கேட்கல. நான் இப்போ உமன் என்டர்பிரினர்ஸ்லயே விமன் ம். என்டர்பிரினர்ல இவங்க வந்து நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க சர்வீஸ் கவர்மெண்ட்டுக்கு, ஜெம்க்கு. அப்ப ஆ. இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி உண்டா? பிரைஸ் மட்டும் தான் ஃபைனல் டெசிஷனா? பிரைஸ் தான் இப்போ என்ன சார், இப்போ நம்ம லார்ஜ் ஸ்கேல்ல எம்எஸ்எம்இல சில பேர் ரெஜிஸ்டர் பண்ணாம இருப்பாங்க. புதிய ரெஜிஸ்ட்ரேஷன்ல. அது வந்து ஆப்ஷனா தான் இருக்கு சார். இதுல ஜெம்ல நீங்க வந்து ஓகே, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம கூட அதுல ரெஜிஸ்டர் பண்ணலாம் நீங்க. அப்போ சரிங்க ஒரு ஐயா. ப்ராடக்ட்டுக்கு சேம் ரேட் பட்டாங்க 2 பேரும் அப்படின்னாக்கா, அப்போ வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் வரும். ஓகே. நீங்க ஓஹோ, 10, 15% அதிகம் பண்ணியிருந்தாலும், அவங்க வந்துட்டு ஒரு ரேட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரூ. 115 பண்ட்டீங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஆனா அவங்க வந்து ரூ. ம் 100 பண்றாங்கன்னா, உங்களுக்கு கால் ம் வரும். சார் அவங்க வந்துட்டு சரி, ஃபர்ஸ்ட் L1 வந்திருக்காங்க. அவங்க எம்எஸ்எம்இ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல. நீங்க பண்ணியிருக்கீங்க. நீங்க L2ல இருக்கீங்க. நீங்க அந்த L1 ஒத்துக்கிட்டாக்கா, உங்களுக்கு வந்துட்டு அத பிரிச்சு தர்றோம். இல்லன்னா அதே உங்களுக்கு குடுத்துறோம் அப்படிங்கிற மாரி கேட்பாங்க வந்துட்டு. அப்போ வந்து உங்களுக்கு ஆஹா, ஒரு பார்ட்ஸ் அத பிரிச்சு தருவாங்க. நீங்க அந்த மாரி பண்ணாக்கா, அது பிரியாரிட்டி இருக்கு. சம் டைம் இந்த கேஸ் வந்துட்டு, அவங்களும் வந்துட்டு எம்எஸ்எம்இல இருக்காங்க, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. நீங்களும் இருக்கிறீங்க. அப்போ வந்து கிடைக்குமானாக்கா L1 எடுப்பாங்க. அவருக்கு மேல ஏதாவது டிஸ்கிரிப்சி இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து இன்சிடென்ட்ன்னு ஒரு காலம் இருக்கு. யாராவது ஆர்டர் எடுத்துட்டு, அதுல வந்து கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அவங்க வந்து சப்ளை பண்ணல. இல்ல டிஸ்பியூட் ஆயிடுச்சுன்னா, அதுக்குள்ள ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்துச்சுனாக்கா, உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணாம இன்னொருத்தர் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்க ஐயா, அந்த மாரி. நன்றி. நன்றி. சார் அதே மாதிரி எனக்கு ஒரு கொஷின். இப்போ L1, L2 அப்படின்னு சொல்றோம்ல சார், டெக்னிக்கல் ஆமா. எவாலுவேஷன் அதுல. நம்ம அதுல இப்போ சொல்லுங்க சார். சார் அதில் இப்போ ஃபோன் பண்ணி கேட்பாங்க, காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து L2ல தான் இருக்கீங்க, பட் ப்ரைஸ் இவ்வளோ சொல்லியிருக்கீங்க. இப்போது நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க சார், டிரான்ஸ்பரன்சியில் அவங்களால பார்க்க முடியாது, இது பண்ண ஆமா, முடியாது. ஆமா. அப்போது இந்த இது எப்படி சார் இனிஷியேட் பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ரைஸை குறைக்கிறீங்களான்ட்டு. அது வந்து அதான் ஒன்ஸ் முடிஞ்ச பிறகு சார், பெட்டிங் முடிஞ்ச பிறகு. பெட்டிங் எண்ட் டேட் இருக்கு இல்லையா? ஆ எண்ட் டேட் அன்னைக்கு ஓப்பன் பண்ண பிறகு போஸ்ட் ஆர்டருக்கு பிறகு தான் அத பண்றது. அந்த பிட்டிங் முடிச்சு யாராருன்னு வந்துட்டு அவங்க ஆர்டர் அதுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஃபைனலைஸ் முடிஞ்சிருச்சு. பண்ண பிறகு அதுல தான் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி அவங்களாலயும் பார்க்க முடியாது. ஓகே. இப்போ இதில் வந்து ஒன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு வந்து இது கிடைக்காம போனது வந்து ஏதோ தப்பு நடந்திருக்குன்ட்டு. அதை நம்ம வந்து இது ரைஸ் பண்ணலாமா? அஹ் இ புரியுதா அது உங்களுக்கு? அ இப்போ இப்போ அ நார்வே கவர்மெண்ட்லலாம் இப்போ நீங்கள் எனி டிசிஷன் வந்து யூ கேன் இது அப்பீல் பண்ணலாம். ஆ எனி ஆ டிசிஷன். இருக்கு சார். ஜெம்ல அது கிரீவன்ஸ் இருக்குது ஒரு இது. அது பண்ணினாக்கா அதுக்கெல்லாம் செக் பண்ணி அது ஓகே அப்படின்னா பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க இருக்கு சார். அந்த பொசிஷன் இருக்கு அது உள்ளார. ஓகே, தேங்க்யூ சார். ரைட் சார். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார் வணக்கம். நான் சுந்தரமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க சார். சார் வணக்கம் மேலங்கவன் சார். என் பேர் சுந்தரமூர்த்தி. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது சுந்தர். சார். ஓகே. ஸோ எனக்கு என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன்னா, லைக் பிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க சோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க ப்ரிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உதயம்ல ரெஜிஸ்டர் பண்ணல, எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணல, ஆனா ஒரு இப்பதான் ரெஜிஸ்டர் பண்ணி பிட்டிங் பண்றாரு, L1ல வராரு. பட் அவங்க வந்து தே வில் ஆஸ்க் ஃபார் L2 ஹூ ரிஜிஸ்டர்ட் இன் எம்எஸ்எம்இ ஆர் உதயம். அப்படி பண்ணும்போது மீட்டிங் முடிச்சுட்டு சோர்ஸ் செலக்ட் பண்றாங்க, L2 செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த L1 வந்தார் இல்லையா ரியலாவே, அவருக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுப்பாங்களா? லைக் நீங்க வந்து உங்களுக்கு வந்து பிசினஸ் இதனால தான் லாஸ் ஆச்சு பிகாஸ் ஆஃப் நீங்க உதயம் ரெஜிஸ்டர் பண்ணல, எம்எஸ்எம்இ பண்ணுங்க, எம்எஸ்எம்இ பண்ணல, ஸோ இது நீங்க பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி வில் கெட் பிசினஸ். அந்த மாதிரி ஏதாவது ஃபீட்பேக் சிஸ்டம் இருக்கா? ஃபீட்பேக் இருக்கு சார். அந்த ஃபீட்பேக் நம்ம இந்த டெண்டர் டாக்குமெண்ட் இருக்குல்ல சார். அந்த டெண்டர் டாக்குமெண்ட்லயே நான் வேணா இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதிலேயே வந்துட்டு எம்எஸ்எம்இ எக்ஸிபிஷன் இதுக்கு உண்டா இல்லையா? ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப்புக்கு எக்ஸிபிஷன் உண்டா இல்லையானா அந்த டெண்டர் டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் 2 பேஜ் வரும் சார். அதிலே இதெல்லாம் கிளியர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே அது தெரிஞ்சுதான் உள்ள கோட் பண்ணுவாங்க.
எம்எஸ்எம்இக்கு இதுல வந்து எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச கோட் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கே தெரிஞ்சிடும் வந்துட்டு. அப்ப அவங்களுக்கு கிடைக்கலன்னா எல்லாருக்குமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நான் தான் சொன்னேன் பிட்டிங் முடிஞ்சோனே எல்லாரும் போய் பார்க்கலாம். யார் யாருக்கு கிடைச்சிருக்கு, யார் யார் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. அப்ப அவங்க ரீசன் போட்டிருப்பாங்க அதுல. இது பிகாஸ் ஆஃப் இவங்க வந்து எம்எஸ்எம்இ எக்ஸம்ஷன்ல இவங்களுக்கு இது அவார்ட் ஆயிருக்கு அப்படின்னு போடுவாங்க. ஸோ அதை வந்து பிட்டிங் சொல்லிடுவாங்க. பண்ண எல்லாரும் எம்எஸ்எம்இ பார்க்க முடியும். இல்லாதனால பிச்சா இருக்கு போடுவாங்க. ஸோ பிட்டிங் பண்ண எல்லாருமே வந்து பார்க்க முடியும் எதனால அதுல வந்து வந்து பார்க்க முடியும். ஒவ்வொரு இதுலயும் இருக்குது. சில இதுல எம்எஸ்எம்இ எக்ஸம்ஷன் நோனே போட்டிருப்பாங்க. அப்ப அந்த அப்ளிகபிள் ஆகாது. அப்புறம் வந்துட்டு சில ஆர்டர் வந்துட்டு அது பிரிச்சு கொடுக்க முடியாது. ஒரு ஆர்டர் இருக்கும். அது வந்து சிங்கிளா தான் கொடுக்கணும்னாக்கா, அந்த டயத்துல வந்து அந்த பிரைஸ் ப்ரிஃபரன்ஸ ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. இதுக்கு அந்த கேட்டகரியிலேயே விட்டுருவாங்க. ஏதாவது இருக்கு வச்சுங்க, ஒரு 10 வீடு கட்டணும் அப்படின்னாக்கா, அதுல ஒரு 4 வீட பிரிச்சு கொடுக்கலாம் இவருக்கு. L2 உள்ளவருக்கு பிரைஸ் ப்ரிஃபரன்ஸுக்கு. சில ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஒரே ப்ராடக்ட் இருக்கு. அது பிரிக்க முடியாததுக்கெல்லாம் பண்ணுவாங்க. அத இன்னும் நம்ம மைக்ரோ லெவல்ல போனோம்னா அடுத்தடுத்த டீடைல்ஸ் இருக்கு அது உள்ளார. ஓகே சார், நன்றி. வேற கேள்விகள் ஏதாவது இருக்கா? ஓகே. வேற கேள்விகள் இல்லைன்னா நம்ம இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம். சரியாக 1 மணி நேரம் பேசியிருக்கீங்க ஐயா, நன்றி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிர்ச்சிகள் தான் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கற்றுக்கொள்வதை விட இந்த செஷன் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வாக நமக்கு இருந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து தமிழர்கள் வந்து தொழில்கள்ல வந்து பெரிய அளவுல வந்து வளர்ச்சி அடைய மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு மிக எளிமையான வாய்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்திக்காமல் வெறுமே நம்ம கோஷங்கள் மட்டும் போட்டுட்டு இருப்பதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறத வந்து இந்த செஷன் வந்து மிகவும் ஆணித்தரமாக அடிச்சிருக்கு ஒவ்வொருத்தரோட உச்சம் தலையில் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய நண்பர்கள் அனைவரும் இனியாவது வந்து அவர்கள் மட்டும் கிடையாது, அவர்கள் சார்ந்து இருக்கிற குழுக்கள் ஆகட்டும், அவர்கள் நண்பர்கள் ஆகட்டும், ஜெம் தளத்தை பயன்படுத்தி தொழில்களை வந்து பல மடங்கு கண்டிப்பாக உயர்த்த முயற்சி செய்வாங்க அப்படிங்கிறது நான் உட்பட உறுதி கூறுகிறேன் ஐயா. உங்க முயற்சிக்கு நன்றி. இந்த வாரத்தை 3 முறை இதை பத்தி பேசிருக்கீங்கன்னு தெரியுது. அப்போ இதுல நீங்க எவ்வளவு அக்கறையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. ஸோ உங்க நேரத்துக்கும் மிக்க நன்றி ஐயா. நன்றி. நம்ம மீண்டும் ஒரு முறை மற்றொரு சந்திப்புல சந்திக்கலாம் ஐயா. நன்றி. தேங்க்யூ சார். அனைத்து பங்கேற்பாளருக்கும் இந்த நேரத்துல நன்றி கூறிக்கொள்கிறேன். ஏன்னா இந்த நேரத்துல நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. On count of 5 I'm closing the session. Thank you all. Thank you. 1 2 3 4 5. Thank you.